ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பேட்டையாக இருக்கலாங்கிற மாதிரி பட்டுலாம் ஜூலை 25 உங்களோட பொண்ணுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டாப் ஜேகே வச்சபடி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. இதில் டாப் ஜேகே தான் ஓகே ஆடாம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் டேக்குக்கில் நம்ம டே கொஞ்சம் இன்னசென்ட் பாய் மாதிரியும் பேபி மாதிரியும், நம்ம ஜேகே டேயோட ஹிப்னால கொஞ்சம் அப்சஷனாக இருக்கிற மாதிரி நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். அதில் நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு. ஜூலை 23 உன்னோட பேட்டைங்கிற மாதிரி ஜேகே டாப்பா வச்சபடி பிளே பாய் மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேளு. ஜூலை 21 அபி அப்படிங்கிற சிஸ்டர் உன்னோட பேட்டைக்கு மூவி கேட்டிருந்தேன். டேக்குக்கு காலேஜில் ஃபைட்டிங் கப்பல்ஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி உனக்காக கொடுத்துருக்கேன். 2 ஸ்டோரிலையுமே உன்னோட நேமை மென்ஷன் பண்ணியிருப்பேன். உனக்கு எந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு ஓகேயாடா. ஜூலை 21 உன்னோட பெஸ்ட்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே ஒரு மாஃபியாவும் டே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியும், நம்ம ஜேகே நம்ம டைமில் ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. இதுலேயும் நம்ம ஜேகே மாஃபியா தான். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலை 27 உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டேயை டாப்பாக வச்சபடி ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் நீ கேட்டிருக்கேன். உன்னோட பேட்டைக்கு கண்டிப்பாக நான் இதில் ஏதாவது ஒரு எஃப்எஃப் எண்ட் ஆனதோட அந்த எஃப்எஃப்பை நான் போடுறேன். ஓகேயாடா, வெயிட் பண்ணு. ஏற்கனவே நிறைய சிஸ்டர்ஸ் எஃப்எஃப் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீ கேட்ட எஃப்எஃப்பை நான் போடுவேன். ஓகே. ஜூலை 26 உங்களோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யூமினுக்கு ஒரு மூவி கேட்டிருக்கீங்க. சுகாவை டாப்பாக வச்சபடி கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் யூமினுக்கு ஒரு மூவி கொடுக்குறேன். அப்புறம் இங்கே பாருடா, உங்களோட அம்மாவுக்கு பேட்டைங்கிற மாதிரி ஓல்டு சேனலில் நீ என்கிட்ட ஒரு மூவி நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஐடல் லுக்கில் என்கிட்ட ஒரு ஸ்டோரி நீ கேட்டிருந்த. நான் அதை நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உன்னோட மூவியை நான் போடுறேன். ஓகே, ஹேட் ஆயிக்காத. கண்டிப்பாக நான் உன்னோட மூவியை நெக்ஸ்ட் வீக் போடுவேன். இந்த வீக்கில் பேட்டை கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பேட்டேடா. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்குங்க. சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஓகேயாடா. அப்புறம் யாரோட கமெண்ட்ஸ்க்காவது நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் ஐம் ரியலி சாரிடா. யாராவது அந்த பேட்டை வீச சொல்லி உங்களோட நேம் ஏதாவது நான் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் ஐம் ரியலி சாரி. ஓகேயா. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் எஃப்எஃப்க்கு வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா நான் எல்லா டேஸ்க்குமே எல்லா எஃப்எஃப்மே போட்டோம்னா பிறகு இப்போது ஏதாவது எஃப்எஃப்பை நான் பிரேக் பண்ண முடியாமல் போயிருமோன்னு திங்க் பண்ணுறேன். அதனால ஒவ்வொரு எஃப்எஃப்பையாக நான் எர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட எஃப்எஃப்பை நான் 1 by 1 கொடுக்குறேன். ஓகேடா. உங்களுக்கு முன்னாடி கேட்ட சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட எஃப்எஃப்பையும் 1 by 1 கொடுத்து உங்கள் எஃப்எஃப்பையும் நான் எர்ன் பண்ணுறேன். ஓகேயா. ஹாப்பி பேட்டேடா. ஹாப்பி பேட்டே. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ம குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம ஜேகே டே அப்புறம் சுகா ஜிமினா இவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. நம்ம ஜேகேயும் டேயும் ஒரே ஹவுஸில் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜேகேவோட டாடும் டேயோட மாமமே சிஸ்டர் அண்ட் பிரதர். அதனால ஒரே ஹவுஸில் தான் இருக்காங்க. நம்ம ஜேகேவோட டேடு ஒரு மாஃபியா. ஆனால் டேயோட டேடு ஒரு பிஸ்னஸ் மேன் தான். நம்ம ஜேகேவோட டேடு மாஃபியாங்கிறதுனால நம்ம ஜேகேயும் மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம டேக்கும் ஜேகேக்கும் ஒருத்தரை பிடிக்கும். 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஜேகேவோட பிஹேவியர் டே மேலே லவ் ஃபீல் இருந்தாலுமே மற்ற பர்சன்ஸ் ஜேகே கிட்ட பேச சொல்ல அவரும் அவங்களுக்கு ஈக்குவலாக பேசுவார். அதாவது ஒரு ப்ளே பாய் மாதிரி. இந்த இன்ட்ரோ போடும். ஓகேடா. நம்ம ஜேகேவோட கேரக்டர் இதில் கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டேயை தான் லவ் பண்ணுவார். ஓகேயா. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே நம்ம டேயோட மாம் தான் டேயாங் எவ்வளோ நேரம் ஆச்சு, எழுந்துக்கோடா. இன்றைக்கி காலேஜ் ஃபஸ்ட்டு இல்லை, எழுந்துக்கோ. ஐயோ, காலேஜ் ஃபஸ்ட்டே எழுந்துக்கோங்கிற மாதிரி கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சேடாக நின்னான். காலேஜ் ஃபஸ்ட்டு டேடா, போகணும்லடா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரியாடா நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேட்ட பேசுனா எங்கே அந்த ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மாமா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன் மாமனா
அவன் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி உனக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க மாமா சொல்கிறத கேட்டு என்ன மாமா எழுந்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்மகிட்ட ரன் பண்ணபடி கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து பார்த்தான் ஜேக்கும் அந்த மாரி தான் ஹாலில் நம்மகிட்டக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். மாமா நீ ரெடி ஆகிட்டியா? ஏன் எனக்கு நீ கால் பண்ணல? ஆமாம் சாரை நாங்கள் கால் பண்ணி தான் எழுப்பணும். ஏன் எனக்கு கால் பண்ணி எழுப்புனா உன்னோட மொபைலில் இருக்கிற மணி கரைஞ்சிடுமோ அப்படிங்கிற மாரி நான் அம்மாட்டேக்கு இப்படி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி வர அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேக்கு அப்படி எழுந்துட்டு டே நான் ஒரு மாஃபியா மேன்டா, அதுக்குள்ளே ரெஸ்பெக்டாவது கொடுங்க. மாஃபியாஸ்லாம் எந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு உனக்கு தெரியும்லட்டு அப்படிங்கிற மாதிரிட்டே மிரட்டினா ஹலோ மிஸ்டர் ஜேகே மாமா, நீ என்னோட மாமாடா, அடுக்குள்ள மரியாதை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அம்மா ஜேகே புஷ் பண்ணி தள்ளிட்டு வாடா டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போனேன். என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டுலையும் நம்ம ஜேகே மீனமட்டே ஃபாலோ பண்ணபடி போனால் இப்போ பைக் எடுத்துகிட்டு நேராக டேக்குக் 2 பேருமே காலேஜுக்கு வராங்க. அதே பிளேஸில் மீனுமே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் டேக்குக் 2 பேருமே உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே அப்படி ஜேக்கோட பைக்கில் நெருங்கிட்டு டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் ஹக் பண்ண போவாரா. நம்ம டேயை நம்ம ஜேக்கை வந்து பிடிக்கிறாரு. அப்பெல்லாம் ஓடி போய் ஹக்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? ஹக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நார்மலாக பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். மாமா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ என்ன கேட்காடா செய்கிற? நான் அந்த கேர்ள் கிட்ட பேசுறதா, அந்த பாய் கிட்ட பேசுறதா, அவகிட்ட பேசுறதா, இவக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது கேட்க செய்கிற போடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டோம்னா நம்ம ஜேகே அப்படிகிட்டேயோட ஹிப்பை பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்து அவருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. உன்கிட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணவும் டே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஜேகே இந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் குட் பேபியாக இருக்கணும், அமைதியாக இருப்பப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோட ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஜேகே அப்படியே நேராக காலேஜுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போனால் லூஸு மாமே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டே ஜிமின் சரிடா ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நில்லு. டே அதான் அவன் போயிட்டான்லடா, பின்ன என்னடா வா ஜேகே இந்த மாதிரி பேசுகிறான் பற்றியா உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு அந்த கேர்ள்கிட்ட எப்படி போய் பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து போக சொல்ல நம்ம ஜேகே பேசலை, அந்த கேர்ள்ஸுங்களாம் வந்து நம்ம ஜேகே கிட்ட பேசுகிறாங்க. இது நம்மகிட்ட இப்போ நோட் பண்ணுறாரு. இவ்வளோ நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணால் அவன் போய் பேசிகிட்டு இருக்கான். டே மாமா என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்மா கடுப்பில் அப்படியே நம்மகிட்ட ஜேகே கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி வந்தான் அந்த கேர்ள்கிட்டையும் நம்ம ஜேகே சிரிச்சு நல்லாவே பேசுகிறாரு. இந்த மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாமா நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் அதுக்கு திருப்பி பேசிகிட்டு இருக்கேன், 2 பேருமே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு நீ இப்படி பேசுகிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போ கிளாஸ் ரூம் போ, வெயிலில் நிற்காத அப்படிங்கிற மாதிரி வர கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா வெயிலே அனுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே ஸ்டூன் இருக்கும்ல, அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு நானாடா வெயிலில் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஏறி பண்ணேன். இப்போ இந்த பிளேஸ்க்கு நம்ம சுகா வந்து நின்றுட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் டேயை விட்டு அப்படியே மூவ் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்டா டே உன் டேடு கொடுத்த ஒர்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ அனுப்பின பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட வந்து சொன்னால் நம்மகிட்டே சைல்டிஷாகவே அந்த ஸ்டோனை பிறக்கிக்கிட்டு நம்ம ஜேகே அடிக்க வருவார். அந்த மாதிரி அடிக்க வந்தா ஏய் பேபி ப்ளே பண்ணி விளையாடுற டைம்லாம் இல்லை, நீ கிளாஸ் ரூம் போடானுங்கிற மாதிரி டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜேகே நேராக காலேஜ் விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் டே மாமா அவன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன ஏன்டா இப்படி பிடிச்சி தள்ளி விட்ட, ஜேகே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அப்படி இருந்துன்னா ஏதோ ஒர்க்கு இருக்குது, ஆமாம் மாஃபியா இவனெல்லாம் எவன்டா காலேஜுக்கு படிக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நம்மகிட்ட நேராக கிளாஸ் ரூம் போகிறது. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே டெஸ்கில் தான் இருப்பாங்க அவளுக்கு. டே பக்கத்தில் நம்ம ஜங்குக் உட்காந்துருப்பார். ஜங்குக் டேக்கு பக்கத்தில் ஜிமினாவுக்கு அந்த சைடு தான் சுகா உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்கில் 4 மெம்பர்ஸுமே இருந்திருப்பாங்க. இப்போது 2 பேருமே மிஸ்ஸிங், வீமின் மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்காங்க. என்னடா 2 பேரும் போய் ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு,
இன்னும் ஏன்டா காலேஜுக்குள்ளேயே வரல அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இப்போ ஜேகே சைடு தான் கேட்டது. ஜேகே அப்படியே கால் பண்ணபடியும் அந்த பாடி கார்ட்ஸ் ஏன் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போக சொல்லியிருப்பாங்களா, அதே பிளேஸ்க்கு நம்ம ஜேகேயும் போகிறாரு. இந்த மாதிரி போனால் அந்த பிளேஸில் அதே மாதிரி அந்த பர்சன்ஸ் ஜேகே அனுப்பின பர்சன்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே கில் பண்ணிவிட்டு ஜேகேயும் சுகாவையும் கில் பண்ணதுக்கு அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போனால் அப்படியே அந்த பர்சன்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம ஜேகே சுகாவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுறத பார்த்துட்டு, டேய் நம்மளை வேணும்னே இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்காங்கடா, இது நான் கொஞ்சம் கூட நோட் பண்ணலை. அவங்க ஏதோ ப்ராப்ளத்தில் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் மொபைல் எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் வச்சு நம்மளை இப்படி பிடிப்பாங்கன்னு நினைக்கலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் நம்ம சுகாவும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அந்த 10 மெம்பர்ஸை நோட் பண்ணால், உன்னை எங்களோட பாஸ் கில் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. உங்கள் 2 பேரையுமே கில் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு மெம்பர் பேசுனா, ஐயோ டேய் சுகா, அவங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காங்களாம் நம்மளை கில் பண்ணிட்டுருக்கு. டேய் முடிஞ்சா கில் பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட ஒரு மாதிரி ஹைஃபை அடிச்சுட்டு 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளை பண்ணபடி ஜம்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் அந்த 10 மெம்பர்ஸு கொஞ்சம் ஷாக் ஆனால் அவங்கள விட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணாகி ஜேகே அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து ஷூட் பண்ணால் சுகா அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து 2 பேருமே பயங்கரமாக ஷூட் பண்ணி அந்த 10 மெம்பர்ஸையும் கில் பண்ணிடுவாங்க. பிளான் போட்டிருக்கானுடா, பிளான் மொக்க பிளான். இந்த ஜேகே ஒரு பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகிட்டான்னா ஜேகே மட்டும்தான் வின் ஆகுவான், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா காலேஜுக்கு போகலாங்கிற மாதிரி நம்ம ஜேகே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஜேகேக்கு பர்சனல் பாடி கார்டு ஃப்ரெண்ட் எல்லாமே நம்ம சுகா மட்டும்தான். இந்த மாதிரி அவங்க 2 பேருமே திரும்பவும் காலேஜுக்கு வராங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விமன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். அதே பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் வந்துக்கிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா அதை நோட் பண்ணிவிட்டு டே உன் மாமே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லவும் அப்படியே நம்மகிட்ட திரும்பி பாப்பாரா இந்த மாதிரி பார்த்தான். இப்படி வந்துட்டு இருக்க நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஜேகே நீ மார்னிங்லேருந்து எங்கே போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். கிளாஸில் நீ இத்தனை கிளாஸு நீ கட் அடிச்சிட்ட, அந்த கிளாஸில் என்னென்ன நடத்துனாங்கங்கிறது உனக்கு தெரியாதுல்ல, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் பக்கத்தில் உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளுக்கு ஆப்போசிட்டில் சேர் இருக்கும்ல அந்த சேரில் உட்கார வைக்கிறான். இந்த மாதிரி உட்கார வைக்கிறத பார்த்துட்டு நம்மட்டே செம்ம காண்டாக்கி, அது ஏன் மாமாடி, ஏன் மாமாங்கிட்ட நீங்கள் எல்லோரும் என்னடி இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, பற்றியா நாங்கள் இருக்கேன்னு தெரிஞ்சிடணும், எந்த மாதிரி இந்த கேர்ள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் பாரு, டே ப்ளே பாய் மாமா கிண்டிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே செம்ம கடுப்பில் நம்ம ஜேகே பார்த்து முறைப்பாரா இந்த மாதிரி முறைச்சான். நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாகவே பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு அந்த கேர்ள்கிட்ட. திமிரு பிடிச்ச ஜேகே மாஃபியால அந்த திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் சாப்பிடாமலே அப்படியே இந்த ஃபுட்டை வச்சுட்டு அப்படியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணான். அந்த கேர்ள்கிட்ட பேசுகிற வரைக்கும் பேசிட்டு கரெக்டாக சுகர் கிட்ட வந்தா டேயோட அந்த ஃபுட் பாக்ஸு சாப்பிடாமலே இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்துகிட்டு டே எங்கே போனானுங்கிற மாதிரி கேட்கமோ எங்கிட்ட ஏன்டா கேட்குறா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜிமினாவும் சொன்னால் அந்த ஃபுட் பாக்ஸை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே நம்ம டேய் தேடி வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி தேடி வந்துட்டு இருந்தான். டே வந்து அவர் பிளேஸில் உட்காண்ட்ருக்காரு. அது எப்படின்னா யாருமே இல்லாத ஒரு பிளேஸ் தான், காலேஜில் தான், ஆனால் யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் நல்லா காற்றுலாம் வருது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு திண்டு மேலே உட்காந்துருந்துட்டு அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்மகிட்டே உட்காந்துருக்க பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீயில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதோட ஸ்மெல்லை அப்படியே நம்மகிட்டே ஸ்மெல் பண்ணபடியே ஜேகே மேலே இருக்க கோவத்தை மட்டுட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் பண்ணிகிட்ருக்க சொல்ல அது டேயோட ஃபேஸில் வந்து இந்த ஃப்ளவர் விழுது. இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு ஐயோ ஃப்ளவர் இதுதான் இவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை வந்து அப்படி எக்கி பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சான். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜேகே வராரு. இந்த மாதிரி தேடிட்டே வரவர் இந்த மாதிரி அந்த பிளேஸில் நின்னபடி உட்காந்துருந்தவர் எழுந்து நின்று அந்த ஃப்ளவரை அந்த மரத்தில் இருந்து பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி அதை பறிக்க ட்ரை பண்ணால் டேயோட ஷர்ட் அப்படியே ரொம்ப மூவ் ஆகி டேயோட ஹிப்பு மட்டுமே வெளியே தெரியுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஹிப்பு மட்டுமும் வெளியே தெரிகிறபடியே அந்த ஃப்ளவர் அப்படியே எக்கி பறிக்க ட்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயை பார்க்கல, ஃப்ளவரை பார்க்கல, ட்ரீயை பார்க்கல, டேயோட ஹிப்பை தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஹிப்பை நோட் பண்ணிவிட்டு பா
என்ன ஒரு மொமெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளவரை பறிச்சுட்டு இருக்கட்டே பக்கத்தில் வந்து அப்படியே டேயோட ஹிப்பில் கிஸ் பண்ணுவாரா. இப்படி பண்ண நம்மட்டே அப்படியே திரும்பி ஓங்கி ஒரு ஸ்லாப்பு நம்ம ஜேகேக்கு வைக்க போவாரா. இந்த மாதிரி வைக்க போகிற கன்ஸை நம்ம ஜேகே பிடிச்சிட்டு டே க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன மாதிரி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க? ஹிப்பு வெளியே தெரியுது. அப்படியே நின்று அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுற? எத்தனை டைம் உன்ட்ட சொல்லியிருக்கேன் ஷார்ட்டை ஒழுங்காக போட சொல்லி. ஹிப் வெளியே தெரிகிற அளவுக்கு ஷார்ட்டை நீ மூவ் ஆன் பண்ணிகிட்ருப்ப. மாமா நீ என்ன மாதிரி பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜேக்கி கிரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸை ஜேக்கியோட ஹேண்ட்ஸில் இருந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. சொன்ன உனக்கு புரியாது போலுக்கு. எத்தனை டைம் சொல்கிறது? இன்னொரு டைம் இந்த மாதிரி ஷார்ட்டு மேலே போச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டே லைட்டாக விடுறாரு. இந்த மாதிரி விட்டா நம்ம ஜேகே பாட்ட பயத்தில் அப்படியே நம்ம டே பாட்டபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இந்தா ஃபுட்டு சாப்பிடாம வந்துட்டேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட் பாக்ஸை ஓப்பன் பண்ணேன். நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாரு. இந்த மாதிரி திரும்பினா சரி பேபி கோவப்படாதண்டா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிலாம் விட வர்றாரு. இந்த மாதிரி வேண்டாம் நம்ம டே வந்து முடியாதுங்கிற மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் திரும்பி நின்றான். டே என்னடா நினச்சிட்ருக்க? நானும் சரி போனா பட்டு என்னோட பேபி ஆச்சுன்னு ஒரு லவ்வில் ஃபீல்டில் வந்து ஃபீட் பண்ணா என்னங்கிறேன் அமைதியாவா வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்மகிட்டே கொஞ்சம் பயந்து போய் அப்படியே நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல அந்த பிளேஸில் உட்காரவும் டே பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா டேயுமே ஜேக்கி கொடுக்குற ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்லியே அந்த கிளாஸ் ரூமுக்கு பெல்லு கிளிக் ஆகும்ல, அந்த சவுண்டு கேட்குது. சரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டல நீ போ, நான் பாக்ஸை க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை கிளாஸ் ரூம் போக சொல்கிறாரு. டேயுமே அதேமாரி போகிறாரு. ஆனால் என்ன ஒரு டைப்பை ஜம்ப் பண்ணி போகிறாரா. இப்படி ஜம்ப் பண்ணி போகிறதுல திரும்பவும் டேயோட ஹிப்பு தெரியுது. டே பேபி ப்ளே பண்ணி விளையாடாத, உன்னை இப்போ எப்படி போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா அப்படியே நம்மகிட்ட ரொம்ப நார்மலாகி ஷார்ட்டெல்லாம் நல்லா கீழே இழுத்து விட்டுட்டு அப்படியே நடக்கிறாரு. ஸ்லோவாக நடக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நடந்து போகிறத பார்த்துட்டு நம்மளாம் மிரட்டாட்டா இப்படி தான் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்பான். ஷர்ட் போட்டு வர தெரிஞ்சிச்சுல்ல, கொஞ்சம் பெரிய ஷர்ட்டாக போட்டு வரணும், அதையும் ஷார்ட்டாக தான் அவர் போட்டு வருவாராம் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி போய் அந்த ஃபுட் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் ஒரு பாய் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜேகே, இந்த காலேஜில் நீ ரொம்ப பாப்புலரான ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட், இந்த காலேஜில் இருக்கிற சீனியர் ஜூனியர் எல்லாருக்குமே உன் மேலே அப்படி ஒரு ஃபாலிங் லவ், ஒரு க்ரஷ். நீ என்ன இந்த டேயோட டிஃபன் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து கேட்பானா. என்னடா பண்ண சொல்கிற? ஏன் பேபியா போச்சு? நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்டோட டிஃபன் பாக்ஸை கழுவாமல் வேறு யாரோட பாக்ஸை கழுவ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகே பேசுவாரா. என்ன மேரேஜா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ரொம்ப ஷாக்கானா. ஆமாண்டா, ஆமாம் என்னோட ஒய்ஃபு. என் ஒய்ஃபை நான் காரிங்கா பார்த்துக்கணும், உன்னையா பார்த்துக்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்ஸை க்ளீன் பண்ணியாச்சுங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு நான் கூட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்துட்டேன், இப்படி சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நீ ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி திட்ட வர செய்கிறான். அந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். நம்ம ஜேகே தினந்தி கிளாஸ் ரூம்குள்ளே வராரு. ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. பட் நம்ம ஜேகே எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கல, டேரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே அவர் பாட்டுக்கிட்டே எவ்வளோ டிஃபன் பாக்ஸை அதில் இருக்க வாட்டரை உதறிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி உதறிட்டு வர மொமெண்ட்டை பார்த்துட்டு மேனஸ்ங்கிறது இருக்கா? ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்காரு, அவன் பாட்டுக்கு எப்படி வாரான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே திட்டினபடியே நம்மகிட்டே உட்காந்துருப்பார். இந்த மாதிரி உட்காந்துருந்தான். கரெக்டாக டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அந்த பாக்ஸ் அப்படியே டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அப்படியே கிளாஸை கவனிக்காரு. இந்த மாதிரி கவனிச்சிட்டு இருந்தான். டேயுமே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே நார்மலாக கிளாஸை கவனிச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜுக்கு அதேமாரி டேக்குக் 2 பேருமே காலேஜுக்கு வராங்க. 2 பேருமே அப்பப்போ ஃபைட் பண்ணுறது, நம்ம ஜேகே மாஃபியா ஒர்க்குக்கு போகிறது, அப்புறம் காலேஜுக்கு வர்றது, அப்புறம் ஒரு ப்ளே பாய் மாதிரி பேசுகிறது. அதர் பர்சன்ட்ட பேசாதன்னு நம்மகிட்ட சொன்னாலுமே கேர்ள்ஸு பாய்ஸ் யார்
வந்து பேசினாலும் நம்ம ஜேக்கே பேசிகிட்டு இருப்பார். அவங்க பேசுகிறதுக்கு ஈக்குவலாகவே பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ளே பாய் மாதிரியே காலேஜ் முழுக்க இருக்கிறதும் நம்ம டேக்கே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஜேகே மேரேஜ் பண்ணிக்க போகிறார்ல, அந்த கோவம் எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல அதை நம்மகிட்டேயும் எவ்வளோ ட்ரிப்பு திட்டிருப்பார். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தாண்டி இப்போ தேர்ட் இயர் இருந்துச்சு. அப்போல்லாம் லைட்டாக எல்லாருமே சாக்லேட் கொடுத்தாங்க, க்ரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணி டேரெக்டாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. இப்போ சீனியர்னோடனே டேரெக்டாக லவ் பண்ணுறது, டேட்டுக்கு கூப்பிடுறது, ஒன் நைட் ஸ்டாண்டு கூப்பிடுறதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட எந்த அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பக்கத்துலேருந்து கேட்குற டைக்கு ஜிமினாக்கு ஷுகோ கூட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்படி டேட்டுக்கு போகலாம், ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணலாம், கிளப்புக்கு போகலான்னுங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல அந்த பர்சன்ஸை விட இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க ஜேகே பார்க்க சொல்ல டேக்கிட்ட ரொம்ப கோவம் வரும். ஆனால் நம்ம டேயோட பேரண்ட்ஸ் வந்து ஜங்குக்கு தான் அவனை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், சைல்ட்லேயே அதை டிசைட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொன்னதுனால டேயுமே ஜேகே மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கு ஃபீலுக்கு சரி அவன் சும்மா தானே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுருந்துருப்பாரு. இப்படியே டேஸஸ் ஒரு 1 மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ இவங்க கிளாஸ் ரூமில் நியூவாக ஒரு கேர்ள் என்ட்ராகிறான். அந்த கேர்ள் என்ட்ராகி நேராக ஜேகே இருக்கிற அந்த டெஸ்க்குக்கே வந்துட்டு இந்த பிளேஸில் இருக்க டே இருக்கார்ல, டேயோட பிளேஸை நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து நீ மூவ் ஆகிறியா, நான் இந்த பிளேஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லவும் நம்ம ஜேகே தான் இப்போ சென்டரில் உட்காந்துருக்காரு. டே இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம ஜேகே கிட்ட உரசினபடி பேசுகிறாங்களே, அந்த பொசசிவில் நம்மகிட்ட நீ அந்த பக்கம் போடானுங்கிற மாரி நம்ம ஜேகேயை டெஸ்க்குக்கு உள்ளே உட்கார சொல்லிட்டு டெஸ்கோட கார்னரில் நம்மகிட்டே உட்காந்துருப்பாரு. நீங்கள் எழுந்து வேறு டெஸ்கில் போய் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்மகிட்டே காண்டாகி நான் ஏன் என்னோட சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், தேவையானது ஒரு பிளேஸில் இருடி அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை என் பேபி என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. டே மாமா நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான் அந்த கேர்ள் அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணபடியே அதுக்கு ஆப்போசிட் டேபிளில் வந்து உட்காரதான் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். நம்ம ஜேகேயோட ஆன்சர் சும்மாவே இல்லை, முழுக்க டேயோட ஹிப்பிட்ட தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு இதுக்கு தானே நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன், இவன் ஹேண்ட்ஸு சும்மாவே இருக்காதுன்னு தெரிஞ்சுருந்தா நான் அந்த சைடு உட்காந்துருந்தேன். இப்போ பாட்டியா எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்லன்னு அவன் பாட்டுக்கு ப்ளே பண்ணுறானேங்கிற மாரி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் நம்மகிட்ட எவ்வளோ அடித்தாலும் நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸு நம்ம ஜேகேயோட பேச்சை கேட்குறதில்ல, முழுக்க டேயோட ஹிப்பில் தான் இருக்குது. ஒரு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்மகிட்ட செம்ம கடுப்பில் ஜேகேயை பார்த்து மறைப்பார். என்ன பேபி இப்போ என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டுனுங்கிற, அது ஏன் ஹிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி கிளாஸ் எடுக்க கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகி கேண்டீனில் எல்லாருமே ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த கேர்ளுமே நம்ம ஜேகேயை நோட் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா மற்ற பர்சன்ஸ் தான் நம்ம ஜேகே கிட்ட வல்லன்னு பேசுறதுக்கு ஒரு கேங்கே இருக்குல்ல, அதில் 2-3 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஜேகே கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஜேகேமே பக்கத்தில் இருக்க டேயெல்லாம் விட்டுட்டாரு. அவங்க வந்து பேசுகிறவங்க கிட்ட ஜாலியாக அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இவரும் பேசுகிறாரு. டேக்கு கோவம் வரும், இரிட்டேட்டிங் ஆவான், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னா திங்க் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு தோன்றதை சிறப்பாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு அந்த பாக்ஸு ஃபுட்டு சாப்பிட வச்சு இந்த பாக்ஸை ஓங்கி ஒரு அடி தான் நம்மட்டே அப்படி அடிச்சுட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிடுவார். ரெஸ்ட் ரூமில் போய் நின்றுக்கிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. இப்படி க்ரை பண்ணால் நம்ம ஜிமினாயிட்ட நோட் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த மாதிரி க்ரை பண்ணுற, நானும் சரி திருந்திடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், நான் அவன் பக்கத்தில் தானே இருக்கேன், அந்த மாதிரி பேசாதன்னு சொன்னாலும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், நான் இல்லாத பொண்ணு பேசினா கூட எனக்கு தெரியுது, என்ன பக்கத்தில் வச்சுட்டு அவ்வளோ பர்சன்ஸ்கிட்டையும் பேசுகிறான், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 2 செகண்ட் பேசிட்டு அப்படியே பொசசிவ்ல பொங்கி எழுந்துருவான், எதுக்காக அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிற, ஏன் அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக உரசிட்டு இருக்குன்னு எப்படிலாம் திட்டுறான், அப்போ அதே மாதிரி தானே அவனும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சரி விடுடா ஜேகே அப்போவே அப்படி ஒரு கேரக்டர், நீ ஃபஸ்ட் இயர்லேயே அதை கொஞ்சம் பிரேக் பண்ண பார்த்துருக்கணும், இப்போ அந்த பேசுனா அது ஃபைட்டாக தான் ஆகும், நீ எது ஜெலசில் பொசசிவ்ல அவங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒன்றை தப்பாக தான் புரிஞ்சுப்பான்.
இருப்பா, நீ க்ரை பண்ணாத, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ நம்மகிட்டயே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்று அந்த கேர்ள் அவளத்தையுமே நோட் பண்ணிட்டு, அன்னைக்கு என்ன இந்த மாதிரி பேசினாடா, மார்னிங் என்ன இந்த மாதிரி பேசினாலடா, ஈவினிங் பாரு நீ இதை விட பயங்கரமாக க்ரை பண்ணுற அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் அங்கேருந்து போனால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா டேக்குக்கு 2 பேர் இருந்தானா ஹவுஸ்க்கு பைக்கில் போவாங்க. அதனால் நம்மகிட்ட நேராக வந்து ஜேகே கிட்ட வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு ஜேகே நம்ம ஹவுஸ்க்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி, வா மாமா போடலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் கரெக்டாக நம்மகிட்ட பக்கத்தில் வந்து பைக்கில் உட்காரலாங்கிற மாதிரி போக சொல்ல அந்த கேர்ள் கரெக்டாக ஜேகே முன்னாடி இருந்துட்டு, இங்கே பாரு ஜேகே, எனக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவியா? என்னோடய மாமுக்கு ஏதோ சின்னதாக கிரிட்டிக்கலாம், அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், இங்கேருந்து நான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேகே கிட்ட வந்து அவள் பேசினா பக்கத்தில் இருக்க டேயை விட்டுட்டாரு. டேயை கண்டுக்காம சரி வா பின்னாடி உட்கார நான் கொண்டு நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கேர்ள் அப்படி நக்கலை நம்ம டேயை பார்த்து சிரித்தபடி ஜேகேக்கு பேக் சைடில் உட்காந்தா டேயை விட்டுட்டு நம்ம ஜேகே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அந்த கேர்ளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட ரொம்ப கோவமாகிடுவார். என்ன இங்கே விட்டுட்டு உன் பாட்டுக்கு அந்த கேர்ள் கூட போயிட்டலடா, இரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்திலே நேராக ஹவுஸுக்கு நடந்தே வருவார். இந்த மாதிரி நடந்தே வந்தால் இன்னும் டேயும் ஜேக்கையும் வரலையேங்கிற மாதிரி 2 பேரோட மாமுமே திங்க் பண்ணிட்டு இருந்தா ஃபுல்லாக சொட்டிங்கில் வந்து நிற்கிற டேயை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு டேமா ஏன்டா இவ்வளோ சிங்கிளாக வந்து நிற்கிற, நடந்து வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்ட பேசினா அந்த காலேஜ் பக்கம் தூக்கி நம்ம டே வேகமாக வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா டேயோட டாடு ஜேக்கோட டாடு 2 பேருமே வெளியே வராங்க. அந்த மாதிரி வந்தால் எனக்கு இப்போவே என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஒரு 1 வீக் முன்னக்கூட்டி தான் நம்ம டேயை வந்து ஒரு ஒரு பிளேஸில் மீட் பண்ணி டேயை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு டேயை மேரேஜ் பண்ணி கொடுங்கங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜேகே லவ் பண்ணுறதுனால நம்ம டே வந்து அதை இக்னோர் பண்ணியிருப்பாரு. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணியிருப்பாரு. இப்போது எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்கங்கிற மாதிரி கோபமாக கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா, எனக்கு இப்போவே என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்க, நான் அந்த பர்சன்டே மேரேஜ் பண்ணிக்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட டேட் அப்படியே டே கிட்ட வந்துட்டு, என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், மாமா நான் சேஞ்ச் ஆயிடுவேன் எவ்வளவோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவன் சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க, அவனோட ப்ளே பாய் போட்டு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க, எனக்கெலாம் மாமா வேண்டவே வேண்டாம், எனக்கு மாமா வேண்டவே வேண்டாம், நான் வேறு பர்சன்டே மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பர்சன் வேண்டாம், மாமா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு நம்ம ஜேகேயோட பேரண்ட்ஸுமே ஜேகே வந்து சைல்ட்லேயே கொஞ்சம் தட்டி கொடுத்து வளர்க்கறத விட்டுப்புட்டு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனால இப்போ நம்ம ஜேகே திட்டக்கூட முடியாது. ஏன்னா அவரே இப்போ ஒரு மாஃபியாவாக மாறியிருக்காரு. எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் டீல் பேசுகிறது கீல் பண்ணுறதுங்கிற மாதிரி டேடோட ஒர்க்கை மட்டுட்டு இப்போ ஜேகே தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால இப்போ நம்ம ஜேகே என்ன டேடோட பேச்சை கேட்க செய்வார். அதனால பேரண்ட்ஸால் ஜேகே கிட்ட பேச முடியாது. இதை நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட டேடு நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு, சரி சரி க்ரை பண்ணாத, இப்போ என்ன உனக்கு மாமா வேண்டாமா, சரி ஓகே நாங்கள் அந்த பர்சன்ட்டை பேசி உனக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம், நீ க்ரை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மகிட்ட ஒரு பர்சன்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா பேசியிருப்போம்ல, அவனுக்கு கால் பண்ணி சொல்லவும், நான் இப்போ இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் தான் இருக்கிறேன், டேயை நான் மீட் பண்ணுறேன், டே கூட நான் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறேன், அப்போ வந்து அவன் என்னோட கேரக்டரை புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி டே இந்த பிளேஸ்க்கு டேட்டுக்கு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அங்கே இருக்கிற ஜேகேயோட டேடோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள டேயை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் அதில் ஒரு பாடி கார்டு நம்ம ஹவுஸில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் போலிக்கு அந்த ஒர்க்கை இப்போ கரெக்டாக அந்த பாடி கார்டு ஜேகே கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவான். இந்த மாதிரி டே ஹவுஸ்க்கு நடந்தே வந்தார். ஹவுஸ்குள்ளே என்ட்ரானதோடைய எனக்கு மாமா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் மேரேஜை பற்றி பேசினார்ல, அந்த பர்சன்ட்டுக்கு கூட டேட்டுக்கு போயிருக்காருங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு இப்படி ஒர்க்குக்கு நம்ம ஜேகேயோட டேட் ஒரு ஒர்க்கு கொடுத்து அந்த மாஃபியா ஒர்க் என் பண்ண தான் போயிருப்பார். அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த ஒர்க்கை அப்படியே பிரேக் பண்ணப்படி அந்த பிளேஸை விட்டு வெளியே வராரு. டே லாஸ்ட்டு செகண்ட்ரா அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் கிடச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி பேசினா, என் லைஃப்பை என்னை விட்டு போகுது, ஃபைல் எனக்கு ரொம்ப முக்கியமா, என்கிட்ட ஒர்க்கை கொடுத்து இங்கே வெளியே அனுப்பிட்டு டேக்கி இவர்
டேட் அனுப்புகிறாரா, டேட் புக் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காஃபி ஷாப்புக்கு கோவமாகவே நம்ம ஜேகே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம டே கரெக்டாக அந்த பிளேஸில் போய் அந்த பர்சன் பக்கத்தில் போய் உட்காரவும் நம்ம டே கிட்ட வந்து அந்த பர்சன் ரொம்ப சாஃப்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் டேயுமே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் அப்புறம் போக போக கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே நம்ம ஜேகேயும் சுகாவும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானாட்டே அந்த பர்சன்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களா. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து நம்ம டே கிட்ட பேசிகிட்டு இருப்போம்ல அந்த பர்சன்ட்டை நம்ம ஜேகே அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்து புஷ் பண்ணி தள்ளுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி மாமா நீ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே பிடிக்க வந்தால் நம்ம ஜேகே டேயோட சீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணப்படி கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குங்க வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் இருக்க சொல்லி டேட்டுக்கு நீ வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன்ட்டை கீல் பண்ணுற மாதிரி கன்னை ஏன் பண்ணா டே இன்னொரு ஹேண்ட்ஸால் ஜேகேயோட அந்த ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. மாமா நீ என்ன பண்ணுற விடு, என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, அவரை எதுவும் பண்ணாதங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக நம்ம டே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான் ஒன்று அவன் மேரேஜ் பண்ணிப்பானா இருந்தால் தானே மேரேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ண போனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஷூட் பண்ணுறதாண்டா முதல்ல அப்போ என்ன பண்ண, அவர் எதுவும் பண்ணிடாதுங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக க்ரை பண்ணோம். நம்ம சுகா கரெக்டாக ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினான். இப்போ வரைக்குமே நம்ம டேயோட சீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி தான் பிடிச்சிருக்காரு. அந்த பொசிஷன்லேயே டேயே அவரோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு என்ன திங்க் பண்ணி இந்த பிளேஸ்க்கு நீ இவ்வளோ தைரியமாக வந்தியா? ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த தைரியமா? நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்னதுன்னு சொன்னோம்ல. என்னதை அறிஞ்சிட்டு இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? முதல்ல வா, ஹவுஸில் வச்சு உனக்கு தைரியம் கொடுத்தவங்களுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி டேய் அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி நம்ம ஜேகே இழுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு வந்து கரெக்டாக ஹவுஸ்குள்ளே பிடிச்சி நம்ம டே தள்ளவும் டே அப்படியே போய் ஃப்ளோரில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஹாலில் உட்காந்துருந்த டேயோட பேரண்ட்ஸ் ஜேகேயோட பேரண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட வந்தா வாவ் குட் பேரண்ட்ஸ், குட் அங்கிள் ஆண்டி, என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் அவங்கக்கிட்ட டே எனக்கு தாங்கன்னு கேட்டேன். நானா டேய எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சைல்ட்லேருந்து டே தான் எனக்குன்னு சொல்லி வளர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களா அவ்வளோ பேரும்? ஆனால் ஜேகே டேக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலான்ங்கிறான், உன்னோட கேரக்டர் சுத்தமாக பிடிக்கலான்ங்கிறான். அப்படி இருக்க சொல்ல டேயோட விருப்பம் தான் எங்களுக்கு இப்போ முக்கியம். எனக்கு யாரோட விருப்பத்தை பற்றியும் கவலையே கிடையாது. இந்த ஜேகேயோட திங்கிங் மட்டும்தான். நானா டேயை வேணும்ன்ட்டு திங்க் பண்ணலை, ஃபீல் பண்ணலை. நீங்களா டே தான் எனக்குன்னு சைல்ட்லேயே டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சைல்டில் டிசைட் பண்ணீங்க, நான் என் ஹார்ட்டில் அவனை டிசைட் பண்ணிட்டேன். என்கிட்டேருந்து டேயை எங்கேயாவது மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த ஜேகே வர்ற மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேரண்ட்ஸே திட்டுறதை பார்த்துட்டு ஜேகேயோட டேட் ரொம்ப கோவமாகி நம்ம ஜேகே அடிக்கிற மாதிரி வந்தால் நம்ம ஜேகேயோட டேடோட ஹேண்ட்ஸே நம்ம ஜேகே பிடிச்சிடுவார். என்ன நினச்சிட்ருக்கீங்க? பயமுறுத்துறீங்களா என்ன பயமுறுத்துறீங்களா? அதெல்லாம் டேக்கிட்ட போய் வச்சுக்கோங்க, என்கிட்ட அது நடக்காது. 2 daysல எனக்கும் டேக்கும் மேரேஜ். டே என் கூட தான் இருப்பான், என் கூட மட்டும்தான் இருப்பான். 2 daysல நீங்களா மேரேஜ் பண்ணி கொடுக்கல, நானா எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட டேடோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு நம்ம ஜேகே நேராக ஹவுஸை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போய் ஜேகேக்குன்னு கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ வெறியுமே நோட் பண்ணிவிட்டு இந்த ஹவுஸ்லேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பிளேஸை விட்டு எங்கேயுமே மூவ் ஆன் ஆகக்கூடாது. என் டேடே ஆர்டர் போட்டாலும் இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகக்கூடாது. டே ஹவுஸை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே அங்கேருந்து வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு டே அப்படியே வெளியே போகிற நம்ம ஜேகேயே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம டே வந்து
அட்டையோட பெட்ரூம்லேயே தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பெட்ரூம்லேயே உட்காந்துருந்தான். ஜேகே போஸ்ட்டு பேசிட்டு போன அந்த வேர்டு அதுதான் நம்ம டேக்கு திரும்ப திரும்ப ரீகப் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம டேயோட மாம் வந்து டேட்டை வந்து பேசுகிறாங்க. ஜேகே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறாம்லடா, கண்டிப்பாக ஜேகே உன்னை இன்னொரு பர்சன்ட்டுக்கெலாம் விட்டு கொடுக்க மாட்டான். நீ கொஞ்சம் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், மாமாவோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னாலலாம் மாமாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனோம். ப்ளீஸ் டேய், உன்னால் கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும். நீ ஜேகே மேரேஜ் பண்ணிவிட்டு ஜேகே சேஞ்ச் பண்ண இப்படி தான் சொன்னீங்க. நீ ஜேகே கூடயே காலேஜுக்கு போடா, ஜேகே கூடயே ஸ்கூலுக்கு போடா, ஜேகே கூடயே இருந்தேன்னா அவனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிடலாம் சொன்னீங்க. ஆனால் அவன் தான் என்ன சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் என்னால் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்டே வந்துட்டு அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. அப்படின்னா நம்ம ஜேகேயும் சுகாவும் திரும்பவுமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த என்ட்ரானா சரிடா ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் என்னோடய ஹவுஸ்க்கு போகிறேங்கிற மாதிரி சுகாவுக்கு ஜேகேயோட ஹவுஸ்லேயே சீக்கிரட்டாக ஹவுஸ்க்கு வெளியே ஒரு குட்டி ஹவுஸ் இருக்கும் சுகாவுக்கு மட்டும். அந்த பிளேஸ்க்கு நம்ம சுகா போயிருவார். இந்த மாதிரி போனோம். இப்போ ஜேகே கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகி அங்கே ஒர்க் பார்க்குற ஒரு மேடை நோட் பண்ணிட்டேன். டே என்ன பண்ணிகிட்ருக்கான், சாப்பிட்டுட்டானா, எல்லாம் ஹவுஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ரூமை விட்டு வெளியே வரல, ஃபுட்டே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி அந்த மேடு சொல்கிறத கேட்டுட்டு சரி பிளேட்டில் ஃபுட் எடுத்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஃபுட்டை பிளேட்டில் எடுத்து கொண்டு வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஜேகே அதை வாங்கிட்டு நேராக டேயோட ரூம்குள்ளே தான் போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம டே வந்து அந்த பிளேஸில் பெட்லேயே ஸ்லீப் பண்ணியிருப்பார். இப்படி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் இருக்க டேபிளில் ஃபுட்டை வச்சுட்டு டே பக்கத்தில் வந்து கருதர் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸையே நோட் பண்ணிவிட்டு டயாங் டயாங் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாரி டே எழுப்புனா டே வந்து எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்காத மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே புஷ் பண்ணி தூக்கி எழுந்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா இப்போ நம்ம டேக்கு தூக்கெல்லாம் கலைஞ்சி போச்சு. இந்த மாதிரி தூக்கம் கலைஞ்சிட்டு யார்டா என்ன இப்படி தூக்கி வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட ஃபேஸை பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்தா ஜேகே பிடிச்சி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா சரி என் மேலே கோவப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தா ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஃபுட் பிளேட்டை பக்கத்தில் கொண்டு வந்தா அந்த பிளேட்டை தட்டி விட்றாரு. ஃபுட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி இப்படி கட்டுறதை பார்த்துட்டு பேபி கோவப்பட்டாத, மாமாவை ரொம்ப கோவப்படுத்தினேன், மாமா பிறகு பேட் பாயாக சேஞ்ச் ஆயிடுவேன், குட் மாமாவா தானே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பேட் மாமா தான் வேணுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாப் பண்ணவும் அந்த சவுண்டுக்கு இன்னொரு பிளேட்டில் மேடு ஃபுட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஜேகே கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நம்மகிட்ட எப்படி ஜேகே பயட்லேயே நோட் பண்ணா செமட்டு ஒய்ஃபு ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுகிறாரு. ஒய்ஃபா எப்படிலேருந்து, நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நீ ஒய்ஃப் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணா இந்த மாதிரி கோவத்திலே ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு டேயுமே ஒரு பயத்தில் ஜேகே கொடுக்குற ஃபுட்டை மட்டுத்தையும் சாப்பிடுவார். இந்த மாதிரி ஃபுட்டை மட்டுத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணால் சரி ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் ஸ்லீப் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நீ முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போய்ட்டு டே பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஜேகேயை தவிர வேறு யாராலுமே டேயை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க முடியாதுங்கிறது டேக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. இதே தான் அந்த பசங்கக்கிட்டேயுமே நம்ம டே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார். எல்லா பிளேஸ்லையுமே எனக்கு என் மாமா அவ்வளோ கேரிங்கை கொடுத்துருக்கான், அவ்வளோ லவ் கொடுத்துருக்கான், ஆனால் அந்த ப்ளே பை மாதிரி பேசுகிற அந்த பிஹேவியர் தான் எனக்கு என் மாமா கிட்ட சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் ஒரு கோவத்தில் நான் உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு என் மாமானா ரொம்ப பிடிக்கும், ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்க, சாரிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்மகிட்ட அந்த பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இது தெரியாமல் நம்ம ஜேகே அந்த பசங்களை அடிக்கவும் செஞ்சுருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேரை
ரப் பண்ணி அப்படியே கோடி கொடுத்துட்ருக்கு ஜேக்கோட தைஸில் அப்படியே நம்ம டே கெட்ட வச்சபடியும் நம்ம டே அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணலாம் நம்ம ஜேகேயுமே அதே பிளேஸில் எந்த பொசிஷனில் டேயோட கெட்ட தைஸில் வச்சபடி ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பொசிஷன்லேயே உட்காண்ட பொசிஷன்லேயே நம்ம ஜேகேயுமே ஸ்லீப் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு மார்னிங் நம்ம ஜேகே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயாங் டேயாங் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே எழுந்துக்காமல் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக வர திரும்பி படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பட்டான் டேயாங் டைம் ஆச்சு எழுந்துக்கோ பேபி மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பெட்லேருந்து அப்படியே தூக்கி உழுக்கிறாரு. இந்த மாதிரி உழுக்குனா டே மாமா உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா அப்படி நான் பாடா பட்டுட்டு இருக்கேன் முதல்ல இது என்னோட ரூம்டா என்னோட ஹவுஸ்டா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனான் இப்படி எடுத்து உலுக்கிக்கிட்டு இருந்த நம்ம ஜேகே அப்படியே டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஹோவரானபடி என்ன சொன்னேன் திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே அப்படியே ஐஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜேகே பார்த்து ஷாக் ஆகி என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் எழுந்துக்கோடா டைம் ஆயிடுச்சுல மேரேஜுக்கு ரெடி ஆகாண்டா. மேரேஜா ஆமாம் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாருல எல்லாத்தையுமே நீ ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு 1/2 ஹவரில் வெளியே வரல அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கி மிரட்டி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டேன் டேயுமே வர வழி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் கோவத்துலேயே அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு. ஐயோ பேபி இந்த ஷர்ட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி நீ கீழே பேரண்ட்ஸ்கிட்ட போ நான் ரெடி ஆகிட்டு வரேன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜேகேமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாஃபியா லுக்லேயே செம்ம கெத்தாக வராரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற பிளேஸ்லேயே இந்த மாஃபியா கெத்து தான் உனக்கு வேணுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம ஜேகே 2 பேருமே மேரேஜ் ஹாலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாமே 1 by 1 நடந்து கரெக்டாக மேரேஜுமே எண்ட் ஆகுது. இந்த மாதிரி மேரேஜ் எண்ட் ஆனால் நம்ம சுகர் தான் நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகே நம்மளை அன்னைக்கு கில் பண்ண வேண்டாம்ல அந்த பர்சன்ட் இதே பிளேஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணதுக்கு திரும்பவும் இந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. இந்த மாதிரி சுகா சொல்கிறது கேட்டுட்டு ஏன் பிளேஸ்க்குள்ள என்ட்ரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது யார் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடி அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது முக்கியமாக அவன் தப்பிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சுகா கிட்ட நம்ம ஜேகே பேசிட்டு ஸ்டேஜில் டே பக்கத்தில் நினைப்பார். இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தவர் டேயை நோட் பண்ணிவிட்டு பேபி எனக்கு ஒர்க் வந்துருக்கு இந்த பிளேஸில் இரு அப்படிங்கிற நம்ம டேயை அங்கேயே சிங்கிளாக விட்டுட்டு அந்த பிளேஸ்லேருந்து நேராக அந்த பசண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம ஜேகே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம் டே ரொம்ப அப்செட்டாகவே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் நம்ம ஜேகே அந்த பிளேஸில் ஸ்டேஜை விட்டு மூவ் ஆன் ஆகிறத அதை நோட் பண்ணிவிட்டு அந்த பசங்க அங்கேருந்து மிஸ் ஆயிடுவான். இந்த மாதிரி மிஸ் ஆனதை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்து நம்ம ஜேகே இப்போ ஜேகேவோட ஹவுஸில் வெளியே கார்டன் சைடில் அவ்வளோ பாடி கார்ட்ஸையும் பிடிச்சி திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் ஏன் பிளேஸ்க்குள்ள என்ட்ரா இருக்கான் என்னோட மேரேஜுக்கு அவன் இருக்கான் மேரேஜில் ப்ராப்ளம் பண்ணதுக்கு இவ்வளோ பேர் இருந்து அவனை அப்படியே விட்டுருக்கீங்களேங்கிற மாதிரி அவ்வளோ பேரையும் பிடிச்சி திட்டினா சுகாவையும் சேர்த்து தான் திட்டிகிட்டு இருக்காரு. நீ அவனை நோட் பண்ணதோடு அவனை அதே பிளேஸில் கில் பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் கிட்ட அவன்கிட்ட அதை கேட்ட பர்மிஷன் எதுக்கு என்கிட்ட கேட்ட அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தா இதை ஜேகேவோட பால்கனியில் நின்றபடியே நம்ம டே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு என் மாமன் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆக மாட்டான் ஒன்று அப்படி நடந்துக்கிறான் இல்லாட்டி இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திட்டினபடியே கரெக்டாக வந்துட்டு பெட்டில் வந்து உட்காருதாரு. வந்து உட்காண்டா டைம் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கு இனியாவது ஒழுங்காக பாருங்கள் இனி அவன் யாரோட ஐஸில் பட்டாலும் சரி யாராக இருந்தாலும் பார்த்த உடனே கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு. ஆர்டர் போட்டுட்டு சரி ரூமுக்கு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரோட பெட்ரூம்க்கு இந்த மாதிரி பெட்ரூம்க்கு ஜேகேவோட பெட்டில் தான் நம்ம டே உட்காந்துருக்காரு. பெட்டில் உட்காந்துபடி மொபைலில் நம்ம ஜிமினா கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு. மேரேஜெலாம் முடிஞ்சிருச்சு இல்லடா இனி நீ ஜேகே கூட தானே இருக்க போகிற இனி நீ டென்ஷனே ஆகாண்டா அவர் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்ட இந்த மாதிரி ஜிமினா பேசிக்கிட்டு இருந்த டேயுமே நம்ம ஜிமினாட்ட பேசுகிறாரு. ஆனால் எனக்கு மாமா மேலே கோவமாக இருக்குது அவர் என்னோடய விருப்பத்தையே கேட்கல
ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னார். அதேமாரி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலடா அப்படிங்கிற மாரி நம்மகிட்டயே பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜேகே அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி பெட்டில் இருக்க நோட் பண்ணபடியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி டவலோட தான் வராரு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மூவ் ஆன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோட தான் அப்படியே ஹேரை ரப் பண்ணபடி பக்கத்தில் வந்து நிற்கவும் ரொம்ப ஷாக் ஆகி என்ன மாமா இந்த மாதிரி வந்து நிற்கிறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு சரி ஜிம்மி நான் டைம் ஆயிடுச்சு நம்ம ஸ்லீப் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணலாங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி ஜேகே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு மாமா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து நின்று கோவமாக நம்ம ஜேகே வேற திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா என்னாச்சு பேபி ரொம்ப கோவமாக திட்டுற மாதிரி தெரியுது, இன்னைக்கு என்ன டே 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு மறந்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட பேசுனா நம்ம காண்டாகி அது நீயா டிசைட் பண்ணி நீயா மேரேஜ் பண்ணியிருக்க, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி 2 டேஸில் மேரேஜ் பண்ணியிருக்க, இதில் எங்கேருந்து என்னோட மேரேஜ் ஆகிடுறது, இதை நீ ஃபோர்ஸ் பண்ணி ஃபர்கட் மேரேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக வரத்துட்டுனா எப்படி வேணாலும் பேசியிருப்ப பேபி, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுற மாதிரி வந்தால் நம்ம ஜேகேயே நம்ம பிடிச்சி தள்ளி விட்றாரு. பக்கத்தில் வராத எல்லார்கிட்டையும் ப்ளே பை மாதிரி ப்ளே பண்ணுற ஒரு பர்சன்ட்டை என்னாலலாம் ஹஸ்பண்டாக எடுத்துக்க முடியாது, நான்லாம் ஹஸ்பண்டை சூஸ் பண்ண மாட்டேன், உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் அம்மாட்டே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் பேசுகிறத கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஜேகே பொறுமை இழந்துட்டாரு. அப்படி பேசிகிட்டு இருக்க புஷ் பண்ணி பெட்டில் தள்ளிட்டு டேக்கு மேலே ஓவராயிட்டு என்னடா பெட்டா ஓவராக பேசிகிட்டே இருக்க, சரி போனா போட்டு நம்ம பேபியை நினச்சி அப்படி கொஞ்சம் கூலாக அவன்கிட்ட ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா மாமா நீ முதல்ல என்னை விட்டு டூரப்போ இந்த மாதிரிலாம் பேசினேன்னு எனக்கு கோவம் வந்துடும், நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனா நான் உன் மேலே செம்ம ஃபீலிங்கில் இருக்கேனுங்கிற மாதிரி ஜேகே பேசுகிறது. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேகே அடித்தா அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி லாக் பண்ணபடி நம்ம ஜேகே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணி டேயோட பாடியை ஃபுல்லாக ரப் பண்ணபடி ஃபீல் பண்ணபடியும் டேயோட ஹிப்பை அப்படியே ப்ரெஸ் பண்ணி டேயோட ஹிப்பில் கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி ஜேகே மூவ் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம். பேக் சைடாக லாக் பண்ணபடி நம்ம ஜேகே இன்சர்ட் பண்ணபடி 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜேகே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நம்ம கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே இன்டிமேட்டாக ரொம்ப ஹாட்டாக ரொம்ப லாங் டைமாக நம்ம ஜேகே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி டயத்தை ஸ்பெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்பவே டயர்டாகி அப்படியே நம்ம ஜேகேக்கு மேலே தான் இப்போ ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேக்கு மேலே ஓவர் ஆக்கின பொசிஷனில் வச்சு யோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி பா என்ன ஒரு ஃபீலிங்ஸ்டா பேபி, சும்மா சொல்லக்கூடாது, ஃபைட் பண்ணிக்கிட்டே நீ என்கிட்ட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணுவேன்ட்டு இதுவும் நல்லா கிக்காக இருந்துச்சுங்கிற மாரி இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேயோட ஃபேஸில் கிஸ் பண்ணி நம்ம ஜேகே இந்த மாதிரி பேசிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஐ ஓப்பன் பண்ணி டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நேற்று நம்ம டேட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துருப்பார்ல, அதுவும் ரொம்ப லாங்காகவே அந்த மூமெண்ட்லாம் இருந்திருக்கும். அதனால ரொம்ப பாடி பெயினில் நம்ம டேக்கு ஃபீவர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபீவரில் அவரோட பாடி முழுக்க ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத ஜேகேக்கு மேலே தானே இருக்கிறாரு. அதனால இப்போ நம்ம ஜேகேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகி டேயோட ஃபேஸ்லாம் டச் பண்ணால் அது ஹெவி ஃபீவராக இருக்கிறத பார்த்துட்டு டேய் என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி எழுப்புனா வந்து என்னை விடு மாமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா, ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீவர்லேயே முணுமுணுப்பாங்களா அந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு ஐயோ அப்போவே இந்த சுகா சொன்னான் டென்ஷனில் ட்ரிங்க் பண்ணாத ட்ரக் எடுத்துக்காதுன்ட்டுங்கிற மாரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நேராக அப்படியே எழுந்து போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபீவருக்குள்ள மெடிசன்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு ஒரு
ஒரு காட்டனில் ஒரு சில் வாட்டர், கொஞ்சம் ஹாட் வாட்டர் 2மே பக்கத்தில் வச்சுட்டு டேக்கு ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி குடிக்க வைக்கிறாரு. ஜில் வாட்டரில் காட்டனில் முக்கி டேயோட ஃபோர்ஹெட்டில் வந்து அதை அப்ளை பண்ணுறாரு, அந்த பஞ்சை அப்ளை பண்ணுறாரு. அப்படி வச்சுட்டு டேக்கான அந்த மெடிசன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம டே மெடிசனை சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்துட்டு இவங்கிட்ட இப்படி கொடுத்தாலாம் மெடிசன் சாப்பிட மாட்டானேங்கிற மாரி நம்ம ஜேக்கி நேராக கீழே இறங்கி வந்து மேட்டுக்கிட்ட ஒரு ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி இப்போவே எனக்கு தா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதே மாதிரி ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி ஜேக்கியோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அந்த ஜூஸ் கிளாஸோட நேராக டேயோட ரூமுக்கு வந்து அந்த மெடிசனை ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கி அந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை கொண்டு வந்து நம்ம டேக்கு கொடுக்குறாரு. இப்போவுமே நம்ம ஜேக்கி நோட் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே வேண்டானுங்கிற மாதிரி சொன்னான். ஜூஸ் தான், நான் மெடிசன்லாம் உனக்கு கொடுக்கல, என் ஹேண்ட்ஸில் மெடிசன்லாம் இல்லைடா, ஜூஸை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். இந்த மாதிரி ஜேகேவோட ஹேண்ட்ஸில் மெடிசன் இல்லைங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜேகே கொடுக்குற அந்த மில்க் ஷேக்கையும் குடிப்பார். இந்த மாதிரி குடித்தான். அப்பா குடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டே அப்படியே லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு சாரி டே, ரொம்ப பெயினாக இருக்கா என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போகுமா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டுமா, ரொம்ப ஃபீவராக இருக்குது பிள்ளைக்கு, என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெக்கி நம்ம டேட்டை பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நம்ம டேப்லாம் இல்லை, மெடிசன் எடுத்துக்கிட்ட மூமெண்ட்டுக்கும் ஏற்கனவே டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பேசிகிட்டு இருக்க ஜெக்கியோட செஸ்ட்லேயே ஃபேஸ் வச்சபடி நம்ம டே ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸில் அப்படி நம்ம ஜெக்கி கிஸ் பண்ணிவிட்டு தப்பு என்ன தான், நான் அந்த மாதிரி ட்ரக்ஸு செக் பண்ணிவிட்டு நான் ரூம்குள்ளே வந்துருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் அந்த ட்ரக் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டே பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஆஃப்டர்நூன் ஆகுது. அப்போ தான் நம்ம டே ஐயே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு. இந்த ஃபீவர் குறைஞ்சிருக்கு அந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். டே பக்கத்துலேயே தான் நம்ம ஜெக்கி உட்காந்துருப்பாரு. டே எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயா ஒன்றும் ஆகலைல்ல, சாப்பிட்றியாடா, ஃபுட்டை தொட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்காக ஃபுட் எடுக்க அப்படின்னு நம்ம ஜெக்கி கீழே போகிறாரு. அவரே ஃபுட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வராரு. நம்ம டேக்கு நம்ம ஜெக்கியே ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபீட் பண்ணி விட்டுட்டு நம்ம டேக்கு மறுபடியும் மெடிசன் கொடுக்குறாரு. மெடிசனை பார்த்து நம்ம டே மண்டிட்டு தான் இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறதை பார்த்துட்டு ஏதோ சின்ன பிள்ளைக்கு மெடிசன் கொடுக்குற மாதிரியே நம்ம ஜெக்கி ஜூஸில் மில்க் ஷேக்லலாம் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குறத நம்ம டே ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு நம்ம ஜேகே லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு எனக்கு ஏன் இவ்வளோ ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்டே கேட்கவும் சாரி, நீ ரொம்ப டயர்டாக இருக்க பல்லுக்கு, அது மட்டும் இல்லை ரொம்ப பெயினில் கொஞ்சம் பயத்தில் எனக்கு இப்படி ஃபீவர் வந்துடுச்சு, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை இந்த மாதிரி பேசிக்கிட்டு டே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடியும் நீ ரெஸ்ட் எடு, கண்டிப்பாக எல்லாம் சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசினபடியே நம்ம டே திரும்பவும் ஸ்லீப் பண்ணிப்பார். அந்த ஒன் டே அப்படியே போயிடுச்சு. இந்த மாதிரி போனால் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிடு. 2 பேருமே காலேஜுக்கு வராங்க. அந்த மாதிரி காலேஜுக்கு வந்தால் நம்ம ஜேகே வந்து வாடா பைக்கில் உட்கார போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு நியூவாக ஒரு பைக் வேணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நியூவாக பைக் வேணுங்கிறத கேட்டு டேயோட பேரண்ட்ஸும் ஜேகேயோட பேரண்ட்ஸும் டேயை நோட் பண்ணால் எதுக்கு உனக்கு நியூ பைக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. நீ ஏதாவது ஒரு பர்சன்ட் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது ஒரு ரோட்டில் விட்டுட்டேன்னா அப்போ ஹவுஸ்க்கு நான் எப்படி வரடா, நடண்டா, எனக்கு நியூ பைக் தான் வேணும், நியூ பைக்கில் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது பட்டுட்டு நம்ம ஜேகே எப்படி பைக்லேருந்து இறங்கி சரி நான் ஏதோ தெரியாமல் அன்றைக்கி இந்த தப்பு பண்ணிட்டேன், அவங்க மாமுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அது அட்மிட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டதுனால அவளை கூட்டிகிட்டு போனேன், மற்றபடி உன்னை இக்னோர் பண்ணி அந்த பிளேஸில் விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேக்கிட்ட வேண்டாம். நீ இப்படி தான் பேசி பேசி ஏமாத்துவ மாமா, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், பேசி ஜெயிக்கிறதுல ஒன்றை மிஞ்சிக்க ஆள் யாருமே கிடையாது, பேசி அவ்வளோ வெறியும் கவுத்துருவாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா
"அப்பா! பேபி நல்லாவே நம்மள புரிஞ்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி வா காலேஜுக்கு போவோம் டைம் ஆச்சு" அப்படிங்கிற மாரி டேயோட ஹேண்ட்ஸ புடிச்சு இழுத்தா, "மாட்டவே மாட்டேன் நான் உன் கூட வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி அடம் பிடிக்கிறாரு. இந்த மாரி அடம் பிடிச்சா, "என்ன ஓவரா அடம் பிடிக்கிற" அப்படிங்கிற மாரி டேய் அப்படியே ப்ராடஸ்ட் தூக்குனபடி பைக்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜேகேக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, "நீ வரமாட்டேன்னா நான் உன்ன விட்டுட்டு போயிருவேனா? இல்ல நீ பேபி மாரி அடம் பிடிச்சு எனக்கு சாக்லேட் தாங்க, ஐஸ்கிரீம் தாங்கன்னு கேட்ட மாதிரி உன் பேரண்ட்ஸ் என்ன பைக் வாங்கி கொடுத்துருவாங்களா? என்னை தாண்டி உனக்கு பைக் கிடச்சிருமோ?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்படி முன்னாடி உட்கார வச்சுட்டு, நம்ம ஜேகே அப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, டேய் முன்னாடி வச்சபடியே நேரா காலேஜுக்கு கூட்டு வராரு. "டேய் மாமா மாமா என்னடா பண்ற? ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா" அப்படிங்கிற மாரி நம்ம டே பயங்கரமாக கட்டுனபடியே காலேஜ் வரைக்கும் வருவார். இந்த மாதிரி வேண்டாம் காலேஜில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம டேயை விட்டா, இந்த மாதிரி டே குக் 2 பேரும் வந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா கரெக்டாக டே கிட்ட வந்தா, நம்ம டே அப்படியே நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி, "மாமா மாமா எனக்கு தலை சுத்துதுடா, என்னை கிளாஸ் ரூம் கூட்டு போடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம டே அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குறாரு அந்த பைக்லேருந்து எடுத்துகிட்டு, "சரி நான் உன்னை கிளாஸ் ரூம் கூட்டு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி இப்படி கூட்டு போனா, "என்ன? ஏன் மச்சானுக்கு தலை சுத்துதா? டேய் மேரேஜ் ஆகி 1 டே தானடா ஆகுது. அதுக்குள்ளேயே தலை சுத்துதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனா, "வாய மூடுறா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம டே எப்போதுமே ஜேகே கிட்ட எல்லாருமே பேசுகிறாங்கள்ல, ஒரு அட்ராக்ஷன்ல ஜேகே கிட்ட க்ளோஸாக பேசுறது டேக்கு தான் பிடிக்கலல்ல. அதனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜேகே தூக்கிட்டு போக சொல்ல யார்ட்டயும் பேச மாட்டாருங்கிற மாரி இப்படி சொல்லுவாரா, அதனால நம்ம ஜேகேயும் தூக்கிட்டு போவாரா. ஆனால் நம்ம ஜேகே 3 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப காலேஜுக்குள்ளே பார்க்குற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேயோட க்ரஷ்ஷு கேங் மொத்தமும் ஜேகே முன்னாடி நிற்குது. அவ்வளோ பேர் நிற்கிறத பார்த்துட்டு டேய் அப்படியே அவ்வளோ பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. "ஏன்டா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா? என் மாமனை சுற்றி தான் அவ்வளோ பேர் இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுப்புலேயே அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு, "மாமா மாமா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னோம்ல மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "சரி சரி டே நீ ஏன் ஹேண்ட்ஸில் தானே இருக்க? ஏதோ உங்களுக்கு டவுட்டா நான் கிளியர் பண்ணிவிட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே, "ஜேகே நீ இவ்வளோ டேஸ் எங்கடா போன? 3 டேஸாக உன்னை மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு காலேஜ் போகிற மாதிரியே தெரியல. நல்ல வேளை நீ வந்துட்டேனுங்கிற" மாதிரி அவங்க எல்லாரும் பேசுகிறாங்களா, அதே மாதிரி நம்ம ஜேகேயும் அதுக்கு ஈக்குவலாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்டே காண்டாக்கி டக்குன்னு ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கிட்டு, "நீ இப்போவும் திருந்த மாட்ட" அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறாரு. "ஹே பேபி நான் தான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல, பின்ன ஏன் கோவமாக போகிற" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டே ஃபாலோ பண்ணபடி வந்தால் நம்ம ஜேகே பின்னாடி அந்த 10 மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணபடி வராங்க. இந்த மாதிரி வேண்டாம் டேக்கி செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. அந்த 10 மெம்பர்ஸையும் பார்க்க சொல்ல, இவங்கள விட இவங்க கூட பேசிகிட்டு இருக்க ஜேகே பார்க்க சொல்ல தான் கடுப்பாகுது. கடுப்புலே கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ள உட்கார்றாரு. இந்த மாதிரி உட்காந்தா, "சரி டென்ஷன் ஆகாதடா" அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசுனா, "நீ சும்மா இருடா, என் பிளேஸில் இருந்து பாரு, அப்போன்னா தெரியும். சுகா உன்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. அதர் பர்சன் பேச வந்தாலும் கரெக்டாக பேசிட்டு கரெக்டாக விட்டுருவாரு, கட் பண்ணிடுவாரு. பட் ஜேகே அப்படி கிடையாது. பாரு நான் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டேன், ஆனால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தான், இன்னும் வரல பார்த்தியா" அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமாக ஒரு பொசசிவ் ஜலஸோட நம்மகிட்ட பேசுகிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, நம்ம சுகா அப்படியே அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே ஜேகே நோட் பண்ணால், ஜேகே நார்மலாக தான் வந்துட்டுருக்காரு. பட் ஜேகே தான் ஒருத்தரும் விட மாட்டேக்காங்க. எல்லாருமே நம்ம ஜேகே மறைச்சி மறைச்சி பேசுகிறாங்க. இதை நோட் பண்ணிவிட்டு சுகா அவ்வளோ பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா அவ்வளோ பேருமே ஜேகே விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா, "ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க நீ?" அப்படிங்கிற மாதிரி சுகா ஜேகே பிடிச்சி திட்டுனா, "என்னடா சும்மாடா நான் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வரேன். இங்கே பாரு ஜேகே, நீ தேவையில்லாம டேயை கோவப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண அந்த மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் தான் அவன் இன்னொரு பர்சன்ட்டை என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு போனான். டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ண வச்சிடாத டேயை" அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு, "சும்மா விளாட்டுத்தனமாக விளாண்டுட்ருக்காத, ஒழுங்கா உன் ஒய்ஃபுக்கு புடிச்ச மாதிரி இருங்கிற மாரி இப்படி பேசிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்தால், நம்ம ஜேகேமே நம்ம சுகா டிவோர்ஸுங்கிற மாதிரி பேசியிருப்பார்ல, அந்த வேர்டை திங்க் பண்ணபடியே கரெக்டாக ரொம்ப ஒரு மாதிரி சேடாகவே கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகி கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் உட்காந்தான். டே அப்படியே நம்ம ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகி உட்காருதாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி உட்காந்தான். நம்ம ஜேகே அப்படியே டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் டே அவ்வளோ கோவமாக இருக்காரு. இந்த மாதிரி கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம
ஜேகே அப்படியே டேயோட ஷோல்டரில் அவரோட ஹெட்டை வைக்கலானுங்கிற மாதிரி சாச்சா ஒரு கிக்கு தான் நம்ம ஜேகே பக்கத்தில் வராத அளவுக்கு ஷோல்டரை வச்சு கிக் பண்ணுறாரு அந்த ஹெட்டை. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜேகே கொஞ்சம் காண்டாகி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணபடி கிட்ட இழுக்கிறாரு. இழுத்துட்டு என்ன பேபி என்ன ஆச்சு இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஆ நான் 3 டேஸ் காலேஜுக்கு வரல, அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்கிட்ட வந்து பேசினாங்க. மாமா முதல்ல என் பக்கத்துலேருந்து எழுந்து போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து நம்மகிட்ட திட்டுனான். சரி சரி பேபி இனி குட் ஹஸ்பண்டாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே டேயோட ஷோல்டரில் அப்படி ஹெட்டை வச்சபடி பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுட்டு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருந்தாலுமே ஜேகே கிளாஸ்லாம் போட்டு மாதிரி கவனிக்கல. அவர் பாட்டுக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணிகிட்ருக்காரு. டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடியே அப்படியே சீலிங்கை பார்த்தபடி ஒரு டைப்பாகவே உட்காந்துருந்து மொபைலில் மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே பண்ணிகிட்ருக்கத நோட்ஸ் எழுதிக்கிட்டே நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. மாமா கிளாஸ் நமக்கு தான் நடத்திட்டுருக்காங்க மாமா, என்ன பண்ணுற? ஐயோ பேபி இந்த கிளாஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை தெரியுமா? நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். நீ இங்கே படிக்கிறேன்னு இங்கே போயிட்டேன்னா நான் உனக்கு கம்பெனி கொடுக்க அதே கிளாஸில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. நம்ம டேயோட நம்ம ஜேகேக்கு 3 ஏஜுக்கு மேலே அதிகம். அவருக்கு நம்ம டேக்கு 25 2022னா நம்ம ஜேகேக்கு 27க்கு மேலேயே இருக்கும். அவர் மாஃபியா ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் டே காலேஜுக்கு படிக்கிறான், காலேஜுக்கு வரானுங்கிறதுக்காக காலேஜில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் புல்லி பண்ணுவாங்க, ரேக் பண்ணுவாங்கங்கிறதுக்காக அவர் நம்ம டே கூட சேர்ந்து திரும்பவும் 3 இயர்ஸ் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பார். டே கூடயே இருக்கணுங்கிறதுக்காக இது அப்படியே நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஆல்ரெடி இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன்டா, நீ வேறு டென்ஷன் ஆகாத, என் பேபி கூட இருக்கணும்னு தானே நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னான். அதை போயின்ட்டு மறந்துட்டானே, என் மாமனுக்கு தான் என்னை விட ஏஜ் அதிகமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே கடுப்பாகவே என்ன மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு இவன் கூட இருக்கிறதுல இவனுக்கும் எனக்கும் ஏஜ் வித்தியாசம் இருக்கிறது கூட தெரியலையேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரா. அந்த மாதிரி புலம்புனா அப்படியே நம்ம ஜேகே எழுந்துட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு சும்மா சும்மா புலம்பாத டே, ரொம்ப ஹெட்டாக்காக இருக்குது, நைட்டு வேறு மாஃபியா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட தாய்ஸில் ஹெட்டை வச்சபடி பட்டுக்கிறாரு. பட்டுட்டு நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடியே நம்ம ஜேகே வந்து ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜேகே இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆமாம் என் மாமாவுக்கு என் மேலே ஓவர் லவ் தான், அதான் ஃபஸ்ட்டில் படித்த ஸ்டடியே திரும்ப ரிட்டர்ன் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே சிரிக்கிறாரு. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஜேகே சுகா 2 பேருமே படிச்சிருப்பாங்க, ஸ்டடி என் பண்ணியிருப்பாங்க. டே காலேஜ் படிக்கிறான், டேயே 2-3 பர்சன்ஸ் ஃபஸ்ட்டு டே காலேஜுக்குள்ள என்ட்ராக சொல்ல புல்லி பண்ணிட்டாங்கங்கிறது தெரிஞ்சு ஒரு கோவத்தில் தான் நம்ம ஜேகே மாஃபியா ஒர்க் பார்க்குறத விட்டுவிட்டு காலேஜில் ஸ்டூடெண்ட் மாதிரி டே கூடயே படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம டே திங்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஷையானபடி சிரிச்சுட்டு ஆமாம் என் மாமனுக்கு என் மேலே ஓவர் லவ் தான், அதான் கம்பெனி மாஃபியா ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு டேன்னு சொல்லிக்கிட்டு காலேஜில் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ண போயிட்டு அப்படியே கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி கிளாஸை கவனிச்சிட்டு இருந்தேன். இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் போயிருச்சு. அந்த பீரியட் எண்டாகி நெக்ஸ்ட்டு பீரியடு ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சிலேருந்து, அதாவது நம்ம டேக்கு முந்தின பெஞ்ச் இருக்கும்ல, அந்த பெஞ்சிலேருந்து ஒரு பையன் நம்ம டேகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டேயுமே அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டேயோட திங்ஸ் எதையும் வாங்கி வச்சுருப்பான் அவங்களுக்கு, அதை தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம டேகிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான். அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணான். டே வந்து அப்படி கொஞ்சம் மூவ் ஆகி எக்கி அவனை பிடிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜேகே தைஸில் பட்டிருக்கார்ல, அதனால் எழுந்துக்காமல் இந்த மாதிரி ஜேகே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எக்கி பிடிக்கிறாரு. டே என்னோட திங்ஸை தாடானுங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக்கி அது என்னடா என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணேன். இப்போவுமே டேயோட ஹிப்பு டொமாக்ஸ் தான் நம்ம ஜேகேக்கு தெரியுது. இந்த மாதிரி நம்ம டேயோட ஹிப்பை நோட் பண்ணாலே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. டேயோட ஹிப்பை நோட் பண்ணபடியே அப்படியே நிமிர்ந்து டேயை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் டேயிட்ட இன்னொரு பையன் ப்ளே பண்ணி விளாண்டுருக்காமல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு டேயோட தாய்ஸ்லேருந்து நம்ம ஜேகே விளாண்டுட்டு அந்த பையனை ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணால் டே ரொம்ப ஷாக் ஆகி மாமா நீ என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா என்னடா என்ன அவன் திங்ஸ் அவன்கிட்ட கொடு, என்ன நினச்சிட்ருக்க, ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கேன் அவங்ககிட்ட,
ப்ளே பண்ணி விளாட்றதா இருந்தால் என்கிட்ட வந்து விளாடு அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டி ஃபைட்டுக்கு போனால், மாமா மாமா என்னடா பண்ணுற அவன் ஜஸ்ட் என்னோட திங்ஸை சும்மா தாண்டா எடுத்தான், நீ வாயை மூடு, அதர் பர்சன்ட்ட பேசக்கூடாதுன்னு உன்ட்ட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாரி டேயை பிடிச்சி அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு, டேய் தேவையில்லாமல் என் பேபிக்கிட்ட எவனாவது ப்ளே பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு நம்ம டேயை நோட் பண்ணால், மாமா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜேகே நோட் பண்ணால், டேய் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ பிரேக் பீரியடில் வெளியே போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ எதுவுமே ட்ரிங்க் பண்ணலையா, ரெஸ்ட் ரூம் போகலையா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. ஏன் மாமா அதே கேட்டுட்ருக்கு, அதான் இன்னும் ஒரு 1/2 hour 1 ஹவரில் மறுபடியும் பிரேக் பீரியடு ஆயிரும், அப்புறம் பிரேக்குக்கு வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னான். டயட்டுக்கு டயம் நீ ஃபுட்டு மெடிசன் எடுத்துக்கணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி உட்காந்துருக்கட்டே அப்படியே பிராடை ஸ்டெல்லி தூக்கினபடி நம்ம ஜேகே வெளியே போகிறாரு. மாமா மாமா ஏன்டா இப்படி என்னை பாடா படுத்துகிற, மாமா என்னை விட்றா, மாமா ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட நம்மகிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டு வர்றாரு. இருந்தாலுமே நம்ம ஜேகே நேராக கொண்டு வந்துட்டு கேன்டீனில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு டேக்காக ஸ்நாக்ஸு ஜூஸ்னுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து டே பக்கத்தில் வைக்கிறாரு. வச்சுட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் மாமா நீ சாப்பிட்லையே, நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொல்கிறத கேட்டு நம்ம டேயுமே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு நம்ம ஜேகே பார்த்து அப்படி நீட்டுறாரு, ஃபீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீட்டினா ஜேகேமே டே கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டபடியும் இப்போவுமே மொபைலில் மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு பசங்கக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதுவுமே நம்ம டேக்கு பிடிக்கல. நம்ம இருக்க சொல்ல ஒன்று அவிய க்ரிஸு கூட பேசிகிட்டு இருக்கான், இல்லைன்னா இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா மாமா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தா. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேயோட மவுத்தெல்லாம் நம்ம ஜேகே க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே நேராக கிளாஸ் ரூமுக்கே கூட்டு வர்றாரு. கூட்டு வந்துட்டு கிளாஸில் உள்ள ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே வந்து உள்ளே போகலாங்கிற மாதிரி போனால் டே வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு எஸ்கியூஸ் கேட்குறாரு உள்ளே வர்றதுக்கு. இந்த மாதிரி கேட்டால் உள்ளே போய் உங்களோட சீட்டில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்லவும் நம்ம டேயும் நம்ம ஜேகேயும் நேராக வந்து அவங்களோட சீட்டில் உட்காருதாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இந்த மூமெண்ட்டாக இந்த கேர்ள் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜேகே வந்து டே கிட்ட அவ்வளோ கேர் அவ்வளோ லவ் காட்டுறாரு. ஒரு இன்ச்சு கூட டேயை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி கேர் காட்டுற இந்த மூமெண்ட்டை இந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயும் நோட் பண்ணால் டே கிட்ட இப்போவுமே நம்ம ஜேகே ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு க்ளோஸாக திரும்பவும் நம்ம டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடியும் டே கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. பேபி பேபி இன்னைக்கு நைட்டு நம்ம வேணா டின்னர் பண்ணலாமா, உன் கூட ஜாலியாக டின்னர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு மாஃபியா ஒர்க் இருக்குது, ஆனால் இப்போவே எனக்கு உன் கூட டின்னர் போகணுன்னு ஆசையாக இருக்குது, சுகா கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட்டு டேட்டு பண்ணலாமா, டின்னர் பண்ணலாமா, நான் டேட்டே போகல தெரியுமா பிபி, அதுக்குள்ளே உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன், மாமா உன் கூட சேர்ந்து வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்றைக்கி வேணால் நம்ம 2 பேரும் ஜாலியாக வெளியே போவோமா அப்படிங்கிற மாதிரி வளன்னு பேசிகிட்டு இருந்தா. டேக்கிட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகி, டே மாமா மேரேஜ் பண்ண ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷை ஆகி ஜேகேயோட மோட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன நம்ம ஜேகே பேசுகிறது ஜேகேக்கு மட்டும் டேக்கு மட்டும் கேட்கல, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்குமே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் ஏன் பேபி மவுண்ட்டை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும், நீ ஏன் கிட்ட மட்டும் பேசலாமாம்மா, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசுகிற, அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கிளாஸை நடத்திட்டுருக்காரு. கிளாஸை அந்த நோட்ஸ் எழுதிட்டுருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம வீமின் மட்டும்தான் பிரேக்குக்கு வெளியே போயிருக்காங்க. சுகாவும் ஜங்குக்கும் அதே பிளேஸில் தான் இருக்காங்க. நார்மலாக உட்காந்துட்டு இருந்தால் சுகா கிட்ட வந்து நம்ம ஜேகே பேசிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி பிளான் பண்ணி எதுவும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் டே கூட வெளியே போகிறேங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த கேர்ள் கரெக்டாக நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு, ஜேகே இன்றைக்கி நைட்டு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கிளப்புக்கு போகலாமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி மற்ற பர்சன்ஸ் நம்ம ஜேகே கூட பேசி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லோரும் கொஞ்சம் பேசி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இவன் வந்து கொஞ்சம் டேர்ட்டியாக நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி பேசுகிறா. இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே காண்டாகி அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை திருக்குனபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த பெஞ்சில் வந்து எழுந்துக்கிட்டா ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் நம்ம ஜேகே கண்ட்ரோல் பண்ணலாம். அன்னைக்கு அவன்கிட்ட என்னடி சொன்னேன், என்கிட்ட திங்கிங் வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, என்ன நினச்சிட்ருக்க நீ, என்னடி நினச்சிட்ருக்க நீ என்ன, இங்கே பாரு, முதல்ல என்னோடய ஏஜுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, நான் ஒன்றும் உன் கூட படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது,
உன்னை விட ஏஜ் எனக்கு அதிகம். அப்புறம் இந்த மாதிரி டாட்டியை ப்ளே பண்ண ஹேண்ட்ஸ் இருக்காது. ஜேகேடினா ஜேகே பேபிக்காக இந்த ப்ளேஸ்க்கு வந்துருக்கேன். ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு தான் அவ்வளோ பேர் என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடாசில் அவங்களுக்கு ஈக்குவலாக பேசிகிட்ருக்கேன். கோவப்படுத்துனேன்னு வச்சுக்கோ, காலேஜின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த கேலோட ஹேண்ட்ஸை விட்டான். அவள் அப்படியே ஹேண்ட்ஸ் ரொம்ப பெயின் ஆகி ஜேகே நோட் பண்ணான். ஜேகே, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிவிட்டு நீ என்கிட்ட இப்படி கோவமாக நடந்துக்கிற? ஹே, முதல்ல என்னோடய ஏஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுறி. நான் தான் சொன்னோம்ல உன்னை விட எனக்கு ஏஜ் அதிகம்ன்ட்டு. என்ன நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஃபைட்டுக்கு பண்ணான். இப்போ கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம வீமென் பேசிக்கிட்டே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா நம்மகிட்டே சிரிச்சபடி பேசிட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உள்ளிங்க மரியாதை அங்கேருந்து போயிடு, ப்ராப்ளம் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு உள்ளே என்ட்ராகிறட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன், செம்மையாக இருந்துச்சு, நீ சொன்ன மாதிரி அந்த கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்காகவும் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்துருக்காரு. அந்த கேக்கை அப்படியே ஜேகேக்கிட்ட கொடுத்துட்டு, நான் உனக்கு ஃபீட் பண்ணி விட்டா மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ ஃபீட் பண்ணி விடணுங்கிறதுக்காக தானே என் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி காலேஜுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜேகேக்கு நம்ம டெய்லி ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா இந்த மூமெண்ட்டை அந்த கேர்ள் நோட் பண்ணிவிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறா. இப்போ அந்த கேர்ளோட ஹவுஸில் காட்டினா நம்ம ஜேகே ஒரு பர்சன்ட் கில் பண்ண ட்ரை பண்ணுவான்ல, அந்த பர்சன்ட் இந்த கேர்ளோட பிரதராக இருப்பான். நேராக போய் ஜேகேவோட பிக்கை காட்டி, இந்த பர்சன்ட்டை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் இந்த மாதிரி தான் காலேஜில் ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான், அவன் பக்கத்தில் ஒரு பையனை வச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி டேயோட பிக்கையும் காட்டி, இவன் அவனோட ஒய்ஃபா, அவனை மேரேஜ் பண்ணிட்டான், அவனோட பேபியா அப்படிங்கிற மாதிரி பேசி இன்றைக்கி என்னோட ஹேண்ட்ஸே பிடிச்சி திருக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே டேயோட பிக்கை காட்டினதோட ஜேகே எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தவனுக்கு ஜேகே இந்த மாதிரி காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக டே கூட இருக்கிற மூமெண்ட்டை அந்த எனிமி நோட் பண்ணுறான். இந்த பர்சன் உன் காலேஜில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னம்மா இவனை உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் அவளோட பிரதரை நோட் பண்ண, இவன் யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான், யார் இது, என்னோட காலேஜில் படிக்கிற ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட நேமை சொன்னால், லூஸு உனக்கு அவ்வளோ தாண்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனோட லேப்டாப் எடுத்து கரெக்டாக ஜேகேயோட பிக்கு, ஜேகேயோட இன்ஃபர்மேஷன்லாம் வரும்ல, ஜேகேயோட பேரை போட்டதோடையும் ஜேகே யாருங்கிற மாதிரி ஹோல் இன்ஃபர்மேஷனாக அதில் விழுது. இந்த மாதிரி விழுந்தால் நம்ம ஜேகே ஒரு நம்பர் 1 மாஃபியா மேன். நம்ம ஜேகேக்கே ஏஜ் அதிகம்தான். டேயோட சேஃப்டிக்காக தான் திரும்பவும் காலேஜில் டே கூட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சிட்ருக்காரு, நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஜேகே ஒரு பிளேஸில் என்றானா மற்ற மாஃபியாஸ் ஜேகேக்கு எதிராக நிற்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஜேகேயோட ஒரு மூமெண்ட்ஸ் அவ்வளோ அதில் வீடியோவாக அழகாக கேட்சப் ஆயிருக்கு. இது தாண்டா அவனோட ஒரிஜினல் கேரக்டரு, ஜேகே நம்பர் 1 மாஃபியா, எல்லாருக்கும் ஹெட்டு, அவனை போட்டு தள்ளதான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா அவனை லவ் பண்ணுறேன்னு என்கிட்டே சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை பிடிச்சி திட்டுனா அந்த கேர்ள் ரொம்ப ஷாக் ஆகி, என்ன சொல்லிகிட்ருக்க, அவன் ஒரு மாஃபியாவா? ஆமாம், அவன் ஒரு மாஃபியா தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட், அவன் எதுக்கு காலேஜுக்கு வந்துருக்கான்? அவன் காலேஜ் படிக்க வேண்டிய ஏஜும் கிடையாது, காலேஜ் படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்கான், இந்த மாஃபியா வேர்ல்டுக்கு நம்பர் 1 மாஃபியாவாக இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒருத்தன் எதுக்கு காலேஜுக்கு வரணும்? ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி டேயோட பிக்கை நோட் பண்ணிவிட்டு, இவனுக்காண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கலாம். அது என்ன ஜேகே கிட்டே மேலே அப்படி ஒரு கேர் கெடுனால எனக்கும் அது சரியாக தெரியல. ஆனால் டே கிட்ட அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறான். டேயுமே அவனை மாமான்னு தான் கூப்பிட்றான். இப்போ வேற மேரேஜ் ஆயிடுச்சு. நான் அந்த மேரேஜ் ஹாலுக்கே போனேன், ஜேகே கில் பண்ணேன். பட் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து வந்துட்டேன். மேரேஜ் ஹாலில் நான் டேயை நோட் பண்ணேன். அப்போ ஜேகேயோட வீக்னஸ் டே தான். இவ்வளோ டேஸ் ஜேகேயோட வீக்னஸ் தெரியாமல் தான் ஜேகே ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தெரிஞ்சிருச்சு ஜேகேயோட மொத்த வீக்னஸும் இந்த டே தான்ங்கிறத. நீ காலேஜில் டே சிங்கிளாக இருக்கிற டயத்தை
நோட் பண்ணி டேயை கிட்னாப் பண்ணி நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர, அதே பிளேஸில் நான் ஜேகேயை கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளோட பிரதர் இப்படி சொல்கிறது கேட்டு அந்த கேர்ளுமே சிங்கிளாக இருந்தானா கண்டிப்பாக நான் கிட்னாப் பண்ணி நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு வரேங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஜேகேவோட ஹவுஸை காட்டுது. இப்போ நம்ம நம்ம ஜேகேயும் தான் டின்னருக்கு சாப்பிட போகணுன்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்காக நம்ம சுகர் கிட்ட ஒரு பிளான் வேறு போட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கட்டே நோட் பண்ணிவிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னாச்சு மாமா டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உன் மூட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு போலுக்கு வர மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஸ்மெல் பண்ணபடி பேசினா, பேபி மாமாவை கொஞ்சம் ஃபர்கியூ மட்டும் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஃபர்கியூ ப்ளீஸ் மாமாவை ஃபர்கியூ பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட அப்படியே பேக் சைடாக ஹக் பண்ணிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு மாமா உனக்கு ஹெட்டுக்காக மாமா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு என்ன தப்பு பண்ண நான் உன்னை ஃபர்கியூ பண்ணணும், நான் உன்ட்ட ஃபர்கியூ கேட்டேன் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி ஓகே நான் உன்னை ஃபர்கியூ பண்ணிட்டேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான் நம்மகிட்ட சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. இப்படி கூட்டிகிட்டு வர சொல்லி எதுக்கு ஃபர்கியூ கேட்டிருப்பாருன்னா, இதை வந்து டேக்கு டின்னருக்குலாம் கூட்டிகிட்டு போகல, கூட டின்னருக்கு போகிற மாதிரி நம்ம ஜேகே போக சொல்ல தான் நம்ம அந்த பர்சன்ட் நம்ம ஒரு ஜேகே கில் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட் பிளான் போட்டிருப்போம்ல, அந்த பிளான் ஆல்ரெடி நம்ம ஜேகேக்கு தெரியும். அந்த பர்சன்ட்டை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பிளேஸ்க்கு டின்னருக்கு கூட்டே போகிறாரு. அதனால தான் இப்படி ஃபர்கியூலாம் கேட்குறாரு. அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. கூட சேர்ந்து ஜாலியாக ஃபுட்டை சாப்பிட்றாரு. நம்ம டேக்குமே அங்கே நடக்கிற மூமெண்ட் தெரியாமல் ஜாலியாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் அங்கே ஒரு 10 மெம்பர்ஸ் கரெக்டாக நம்ம டேக்குக்கு சுற்றி வந்து நிற்கவும், இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகி மாமா அப்படிங்கிற மாரி மாமா நம்ம ஜேகே நோட் பண்ணோம். ஜேகே அப்படி வில்லத்தனமாக சிரிச்சபடி, அப்போவே தெரியும்டா அவன் வரமாட்டான் நீங்கள் தான் வருவீங்கன்ட்டு, எப்படிடா நான் போட்ட ஸ்கெட்சை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸை நோட் பண்ணால், என்னோடய பாஸ் உங்ககிட்ட உன்னை கொடுக்க சொன்னாங்கங்கிற மாதிரி கில் பண்ணதுக்கு தான் அந்த பர்சன்ட் பிளான் போட்டுருந்துருப்பான். ஆனால் இப்போ தான் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிச்சுல, அதனால அதுக்கு பதிலாக உன்னை கொடுத்துட்டு வர சொன்னானுங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி எதையும் கொடுத்துட்டு அந்த 10 மெம்பர்ஸ் அங்கேருந்து போனான். அந்த பேப்பரை அப்படியே நம்ம ஜேகே ரீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரீட் பண்ணால் அதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து, என்ன ஜேகே ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்க போலுக்கு, ஜேகேயோட வீக்னஸ் ஆமே ஒவ்வொருத்தரோட வீக்னஸ் அவங்களோட சோல் தான், அவங்களோட உயிர் தான். அவங்க உயிருக்கு தான் எல்லாருமே பயந்து போய் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜேகேக்கு உயிர் மேலெல்லாம் பயம் கிடையாது, மேலே தான் பயம். அப்படி தானே ஜேகே, உனக்கு டேனை அவ்வளோ பிடிக்கும்ல, உன் நீ அவ்வளோ லவ் பண்ணுறல, உன் வச்சே உன்னை கில் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பான். இதை படிச்சுட்டு நம்ம ஜேகே காண்டாகி அந்த பேப்பரை பீஸாக கிழிச்சு எறிகிறாரு. என்னடா நினச்சிட்ருக்க நீ மனசில், இந்த பிளேஸில் தான்டா நீ இருந்து என்ன நோட் பண்ணிகிட்ருக்கனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. ஒழுங்கு மரியாதையை நீ மறைஞ்சிருக்க பிளேஸ்லேருந்து வெளியே வா ஜெனி, வெளியே வா ஜாக், 2 பேருமே வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அந்த கேர்ளோட நேம் ஜெனி, அவனோட பிரதரோட நேம் ஜாக். இந்த மாதிரி 2 பேரோட நேம் கரெக்டாக பேசுகிறத கேட்டு ஜெனியும் ஜாக்குமே அதே பிளேஸில் தான் மறைஞ்சு நின்றபடி நோட் பண்ணுவாங்க. என்னம்மா சொன்னால் அவன் உன்னை கண்டே பிடிக்கலன்ட்டு, நீ தான் என்னோடய சிஸ்டருங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருக்கான், அதுதான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னான். இதை ஜெனி நோட் பண்ணி ரொம்ப ஷாக்காகுவான்ற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணான். இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் அவர் அப்படியே அந்த சேர்லேருந்து எழுதிட்டு, மாமா என்னாச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்தா, வாயை முடிட்டு அமைதியா நில்லு, உங்ககிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்க என் முன்னே வாங்கடா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இங்கே தான்டா நிற்கிறேன், முடிஞ்சால் நேருக்கு நேராக என்கிட்ட ஃபைட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. நீ என்னை இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தால் என்னை கில் பண்ண இந்த பிளேஸ்க்கு என்ட்ராகுவேன்னு சொல்லிட்டு தானே நான் அந்த பிளேஸ்க்கு வந்தேன், என்ன
வெத்த பேப்பரை ஹேண்ட்ஸில் கொடுத்து டென்ஷன் ஆக்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா நம்மகிட்டே காண்டாக்கி இப்படி பேசிகிட்டு இருக்க ஜேகே ஸ்லாப் பண்ணிடுவார். என்ன துணிச்சல் தாமாம்மா உனக்கு, என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்து டின்னர் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா எனிமி கூட ஃபைட் பண்ணதுக்கு என்னையாடா கூட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி அடிச்சுட்டு ஃபைட் பண்ணுறாரு. பேபி நான் கெத்தாக பேசிகிட்டு இருக்கேன்டா போடா மாமா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே கோவமாக இருந்து பண்ணான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயுமே அப்படி பின்னாடியே வராரு. இந்த மாதிரி பின்னாடியே வந்தா பேபி சாரி பேபி பேசாதம்மாம்மா, நீலாம் என்கிட்ட பேசுகிறத கேட்டு என் ஆசையை தான் நீ வெளியே கூட்டிகிட்டு வந்துருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி உன் எனிமி அட்டாக் பண்ணதுக்கு என்னை இப்படி கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி க்ரை பண்ணப்படியே போய் காரில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டான். ஜேகே வர சொல்ல ஃபர்கியூ கேட்டிருப்பார்ல, அது இப்போ நம்ம டேக்கி திங்கக்கிட்டு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஃபர்கியூ கேட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே உட்காந்துருந்தா நம்ம டேட்டை எவ்வளவோ நம்ம ஜேகே கிஞ்சுறாரு. இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் அது என்னடா என்னை பற்றியே திங்க் பண்ண மாட்டேங்க, என்னை பற்றின திங்கிங்க உனக்கு வரலடா, நான் உன்கிட்ட கோவம் தான்டா, ஃபைட்டு தான்டானுங்கிற மாதிரி இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணால் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி தான் இக்னோர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் சரியாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் ஃப்ரீ பண்ணால் அப்படியே ஒரு 2 days போகுது. 2 daysமே காலேஜில் கூட நம்ம ஜேகேயே நம்மகிட்டே இக்னோர் தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல நம்ம ஜேகேக்கு கோவம் வருது. இருந்தாலும் என்ன செய்ய, நம்மகிட்டே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டான். இப்போ ப்ளே கிரவுண்டில் ஜாலியாக நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து, அதாவது அவங்க கிளாஸ்மேட் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கேன். இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாரி நோட் பண்ணிட்டு இருந்தான். வந்து பாலை த்ரோ பண்ணி விளாட்றது, ஜம்ப் பண்ணி விளாட்றதுங்கிற மாதிரி இப்படி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கிறது தான் நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு கிட்ட வந்தா இப்போ அந்த ப்ளேஸில் விளாண்டுட்ருக்க பசன்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணி விளாட்றது அப்படியே நிப்பாட்டுறாங்க. ஏன்னா ஜேகே மேலே பால் பற்றக்கூடாது, அதனால இப்படி நிப்பாட்டிட்டு ஜேகே நோட் பண்ணால் ஜேகே கரெக்டாக கிட்ட வந்துட்டு மார்னிங்லேருந்து நீ எதையுமே சாப்பிட்டுக்கல, இந்தா ஃபுட்டை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை கொடுக்க வேண்டாம். ஃபுட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சும்மா இந்த மாதிரி ஃபேக்காக கேரிங் காட்டுறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி பொண்ணாட்டையான் கோவப்படாதடா, நான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போமாம்மா, உனக்கு உன்னோட மாஃபியா ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுக்கக்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த ப்ளேஸ்லேயும் ஏதாவது உனக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அதான் இந்த காலேஜுக்கு வர, மற்றபடி ஏன் மேலெலாம் கேரிங்காக லவ்வாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக ஒரு டென்ஷனில் அங்கேருந்து வேகமாக போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். அப்படியே ஒரு 1 week கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. டேக்குக்கு 2 பேருமே நம்மகிட்டே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே சாரி கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஹவுஸில் ஜேகேயோட பெட்ரூமில் இருக்க டிவியில் தான் சோஃபாவில் உட்காந்துருந்து 2 பேருமே ஏதோ மூவி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி மூவ் பார்த்தேன். நம்மகிட்டே ஒரு சேனல் வச்சுருக்காரு, நம்ம ஜேகே ஒரு சேனல் வச்சுருக்காங்க. 2 பேரும் மாற்றி அந்த சேனலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். டே மாமா, நீ தேவையில்லாமல் எனக்கு கடுப்பேற்றுற மாதிரி தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக மூவ் ஆனாகடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா அதெல்லாம் முடியாது, நான்டா அந்த சேனலை பார்ப்பேனுங்கிற மாதிரி டேவோட ஹேண்ட்ஸில் இருக்கிறத வாங்கி நம்ம ஜேகே சேஞ்ச் பண்ணுறாரு. மாமா அது எனக்கு தான்டா வேணுங்கிற மாதிரி 2 பேரும் பிறகு அந்த டிவி சேனலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இப்படி சோஃபாவில் உட்காந்தபடி ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆக்கி சோஃபாவிலேருந்து 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜேகே அடிச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அவர் நம்ம ஜேகேக்கு மேலே ஓவரானபடி விழுந்துருப்பாரா. இந்த மாதிரி விழுந்துருந்தா பேபி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, என் மேலே விழுந்துட்ட, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திருப்பி அவர் ஃப்ளோரில் அவர் கீழே இருக்கிற மாதிரி ஜேகே மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி கொண்டு வந்தான். நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி மாமா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக பார்த்த ஒரு மூமெண்ட்டுக்கு ஐயோ பேபி 1 week ஃபைட் பண்ணிகிட்ருக்கு தெரியுமா, உன்கிட்ட குட்டியாக ஒரு கிஸ் கூட என்னால் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திங்க் பண்ணபடியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணபடி அப்படி ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்க நம்ம டேக்கு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண அந்த கிஸ்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணாதபடி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. உங்ககிட்ட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணபடி ஸ்ட்ரகிள் பண்ணபடி இருந்தால் இந்த மாதிரி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி சும்மா சொல்லக்கூடாது பேபி, கோவப்பட்டாலுமே உன்னோட கிஸ் செம்ம ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே நம்ம விட்டு எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா இப்படி ஹேண்ட்ஸை புஷ் பண்ணி மேலே தூக்கியிருக்கிறதுக்கு டேயோட ஹிப் மட்டுமும் நம்ம ஜேகேக்கு தெரியுது. இப்படி ஹிப்பை வெளியே தெரியுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி உன் ஹிப்பை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமாடா,
ஹிப்பா அடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை அப்படி சாஃப்டாக ரப் பண்ணப்படி ப்ரெஸ் பண்ணப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் நம்ம ஜேக்கு இப்படி பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கு என்னெல்லாமோ ஃபீல் ஆகுது. மாமா மாமா தள்ளிப்போ மாமா, ஏன் மாமா இப்படி என்ன பாடாப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி மூர்னிங் சவுண்ட் கொடுத்தா இது இன்னும் ஹைப் ஆகி நம்ம டேயோட ஹிப்பை பயங்கரமாக பைட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட் அதே மாதிரி தான் 2 பேருமே ஃபைட் பண்ணபடியே ஆப்போசிட் பக்கமாக உட்காந்துருந்தா நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை, உன் பாட்டுக்கு கோவத்தை வச்சுக்கூடா, என் பாட்டுக்கு நான் ப்ளே பண்ணுவேங்கிற மீதி நம்ம டேயோட தயசில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா மாமா ஒழுங்கு மரியாதை எழுந்து போடா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, அதெல்லாம் முடியாது பேபி, நீ சொல்லிட்டா எழுந்து போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட தயசில் ஹெட்டை வச்சபடி பட்டுட்டு டேயோட ஃபேஸே பார்த்துட்டு இருந்தா நம்ம டே ஜேக்கு இக்னோர் பண்ணபடியே அவரோட இந்த நோட்ஸு புக்ஸ்லாம் நோட்ஸ் எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறத நோட் பண்ணபடியே நம்ம ஜேக்கி ஸ்லீப் பண்ணிடுவார். இப்படி ஸ்லீப் பண்ணால் அப்படியே டேஸஸ் போகுது. நம்ம டேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கோவத்தெலாம் குறைச்சிடுவார். இப்படி குறைச்சா இப்போ நம்ம டே காலேஜில் காரிடோரத்தில் சிங்கிளாக தான் நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா டே சிங்கிளாக வர மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிட்டு டே இங்கேருந்து கிட்னாப் பண்ண வேண்டியதானுங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடி வருவான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணபடி வந்துட்டுருக்கவன் டேயை ஒரு ஸ்டிக்கை வச்சு அவரோட ஹெட்டில் அடித்து மயங்க வச்சிடலாங்கிற மாதிரி ஸ்டிக் அப்படியே தூக்கி டேயோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணபடி அடிக்க போனோம். டேக்கு முன்னாடி டேயை பேக்கப் பண்ணபடி டேக்கு முன்னாடி, அதாவது டே முன்னாடி போயிட்டுருக்காரு, டேக்கு பின்னாடி டேயை பேக்கப் பண்ணபடி அப்படியே நம்ம ஜேக்கி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அப்படி அடிக்க வந்த ஜெனி டக்குன்னு ஷாக் ஆகி அந்த ஸ்டிக் அப்படி எடுக்கிறார். அந்த மாதிரி எடுத்தா நம்ம டே காண்டாக்கி டே மாமா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே மூவ் ஆன் பண்ணா, பேபி இங்கே பாரு இதெல்லாம் ஓவரு, நான் என்னோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நான் உன் பின்னாடி காலேஜுக்கு வர்றதே அடிக்கும் தெரியுமா? உனக்காக 2 இயர்ஸ் அந்த காலேஜில் படித்த ஸ்டடியே திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பேக்கப் பண்ணபடி சாரி பேபி ப்ளீஸ் ஐ எம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தேன். சரி போ, உன்னை ஃபர்கிவ் பண்ணி தொலைச்சிட்டேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஃபர்கிவ் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜேகே கேட்குறாரு. மாமா உன்னை ஃபர்கிவ் பண்ணிட்டேன்டா, விட்றா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி பேசினான். அப்போ சரி பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அப்படியே ப்ராடஸ்டில் தூக்குறாரு. மாமா என்னடா பண்ணுற இறக்கி விட்றா அப்படிங்கிற மாதிரி கட்டுனான். அதான் ஃபர்கிவ் பண்ணிட்டல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நேராக வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. காலேஜை விட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டேன். நம்ம டே கூட அந்த 1 டே முழுக்க டேட் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. டேயை கொஞ்சம் ஹாப்பி ஆக்குறாரு. இந்த மாதிரி ஹாப்பி ஆக்குனா டேயுமே ரொம்ப ஹாப்பியாகி ஜேகே கூட சிங்கிளாக தனியாக 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகுவாரா. இந்த மாதிரி ஹாப்பியாகி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி மாமா எனக்கு இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைக்கி முழுக்க நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடியே நம்ம டே பேசினா, ஹாப்பினஸ்க்கு தானே நான் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்மகிட்டே பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு சரி ஹவுஸ்க்கு போகலாமா, டைம் ஆச்சு, பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை நேராக ஹவுஸ் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். இப்போ நம்ம ஜேகே டேயோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்படி இருந்தால் டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்லீப் பண்ணால் டேஸை ஸ்மூத்தாக போனால் நம்ம ஜெனி என்ன ஒரு மூமெண்ட்டில் டே சிங்கிளாக வந்தாருன்னு தெரியல, நம்ம டேயை கிட்னாப் பண்ணி ஜாக்கு சொன்ன பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இது நம்ம ஜேகேக்கு இப்போ தெரிய வருது. டே காலேஜில் இல்லைங்கிறத காலேஜ் முழுக்க தேடி பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி டே எங்கே போனா, நான் காலேஜில் தானே இருக்கிறேன், அப்பட்ட எங்கேயும் போயிருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆனால் ஜாக்கு கால் பண்ணி உன் ஒய்ஃப் உனக்கு வேணும்னா ஏன் பிளேஸ்க்கு சிங்கிளாக வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த பிளேஸ்க்கு சிங்கிளாகவே நம்ம ஜேகே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜேகேயே நம்ம டேயை ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே சிங்கிளாக தானே வந்திருக்கானுங்கிற மாதிரி ஜாக்கு செக் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி செக் பண்ண சொன்னால் யாருமே ஜேகே கூட வரலங்கிற மாதிரி நோட் பண்ணோம். என்ன ஜேகே ஒய்ஃபை காப்பாற்ற வந்துட்டியா, எங்கே பாரு ஜாக், உனக்கும் எனக்கும் தான் ஃபைட்டு, தேவையில்லாமல் என் டே கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத, இப்போ தானடா புரியுது, நான் டேயை ஏதாவது பண்ணிடுவேன்,
டேட் அவனோட வீக்னஸ்னு கண்டுபிடிச்சா அவனை ஏதாவது பண்ணிடுவேன் தானே அவன் பின்னாடியே நீ இருந்திருக்க ப்ரொடக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரியும் டேயை ஸ்லாப் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஹே ஜாக் அவன் மேலே தேவையில்லாமல் கையை வச்ச அப்புறம் இந்த ஜேகே நீ வேற மாதிரி தான் பார்ப்ப. உனக்கு என்ன தான் பிடிக்காது ஏன் மேலே தான் கோவம் என்ன வேணாலும் பண்ணு என் பேபியை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா மாமா நீ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து கட்டுனா இங்கே பாரு நான் தான் இந்த பிளேஸ்க்கு வந்தோம்ல என் டே அந்த பிளேஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை எப்படி ஜேகே அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீ பண்ணி விட முடியும் நீ டெட் ஆனதுக்கப்புறம் வேணால் அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அப்படியே நம்ம ஜெனி இதை நோட் பண்ணிவிட்டு அவனை சும்மாலாம் கில் பண்ணாத பிரதர் பயங்கர பெயினில் துடிக்கிற மாதிரி கில் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டே கொஞ்சம் கோவமாகி உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் ஏன் மாமாவை இப்படி கில் பண்ணதுக்கு நீ ஆர்டர் போடுவ ஹேய் முதல்ல என் ஹேண்ட்ஸில் கட்டியிருக்க அந்த ரோப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்றி என்ன இப்படி கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கி அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே பேசினா டேயை திரும்பவும் ஜென்னி ஸ்லாப் பண்ணுறா. அந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜேகே கோவமாகி அங்கே இருக்க பாடி கார்ட்ஸை அடித்தபடி ஃபைட் பண்ணபடியே டே கிட்ட வந்தா. இந்த மாதிரி டே கிட்ட வர ஜேகே நோட் பண்ணிட்டு இந்த பிளேஸில் அவனை கிட்னாப் பண்ணி வச்சுருந்தோம் என் பாடி கார்ட்ஸ் 20 மெம்பர்ஸை கில் பண்ணிட்டல உன்னை இதுக்கு மேலே விட்டு வச்சா எங்களையும் போட்டு தலையரோடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு டே கிட்ட வர ஜேகேயோட செஸ்ஸை பாயிண்ட் பண்ணபடி ஒரு 4 புல்லட் அப்படியே ஷூட் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் அவளும் நம்ம டேயோட ஜேகேயோட ஷோல்டர் செஸ்ஸு ஹிப்பு டொமாக்ஸுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆனால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் ஜேகே அப்படி தரையில் விழுந்தா ஜேகிக்கு பின்னாடி என்றாகிற நம்ம சுகம் ஜாக்கையும் ஜெனியும் ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவார். ஆல்ரெடி ஜேகே பிளான் பண்ணி தான் நான் சிங்கிளாக போகிற மாதிரி போகிறேன் நான் போன கொஞ்ச நேரம் கழித்து நீ உள்ள வான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். சொன்ன டைமுக்கு கண்டிப்பாக சுகம் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான்னு தெரிஞ்சு தான் பாடி கார்ட்ஸை கில் பண்ணப்பட்டிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே ஜாக் ஷூட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பிளட் வெள்ளத்தில் இருக்க ஜேகேயை நோட் பண்ணிவிட்டு சுகா நம்ம ஜிமினா ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஜேகே நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஜேகேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஃபாஸ்ட் ஆகிட்டு 1 மந்த்து கழிச்சு இப்போ நம்ம ஜேகே தான் இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டாரு. அவருக்கு அவரோட பாடியில் எந்த ஒரு அடியும் இல்லை நார்மலாகவும் ஆகிட்டாரு. நம்ம டே தான் அந்த பிளேஸில் நின்றுக்கிட்டு அவரோட கபோர்டுக்கு மேலே ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது அதை அப்படியே போய் எட்டி எட்டி எடுக்கிறாரு. இந்த மாதிரி எக்கி எடுத்துட்டு கிடச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மாஃபியா ஒர்க்குக்கு வெளியே போயிருக்காராம். அதனால நம்ம ஜிமினாவும் நம்ம டேயும் கிளப்புக்கு போகிறாங்களாம். அதுக்காக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருந்துருப்பார்களுக்கு அதை தான் ஜேகேக்கு தெரியாமல் ஜேகேவோட கபோர்டுக்கு மேலே வச்சுருந்துருக்காரு. அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே வேர் பண்ணி பார்க்குறாரு. செம்ம ஹாட்டாக செம்மையாக இருக்குடா ட்ரெஸ்ஸு கலருக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட லுக்குக்கும் என்னோடய அவுட்ஃபிட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி மிரர் முன்னாடி அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி டான்ஸ் ஆடிட்டு சரி டே ஜிமின் நீ கிளம்பிட்டியா என் ஹவுஸ்க்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே உன் ஹவுஸ்க்கு வெளியே தான் இருக்கேன் நீ வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். டே ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் ஷர்ட் போட்டிருக்காரு. அது நல்லா லைட் வெளிச்சத்துக்கு ஜொலிக்குது. ஆனால் அந்த ஷர்ட் 2 பக்கம் ஹிப்பையுமே வெளியே 2 பக்கம் ஹிப் இருக்குல்ல அந்த ஹிப்புமே வெளியே தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அது ஒரு ஹாட்டான ட்ரெஸ் மாதிரி அப்படி ட்ரெஸ் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே லைட்டாக அதாவது பாடி ரிலீஃப் ஆகுற மாதிரி அதே மாதிரி லைட்டாக ரெட் கலரில் தான் ஒரு ஷர்ட்டும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சும்மா ஹாட்டாக ரெட்டில் வெளியே வர நம்மகிட்ட ஜிமினா பார்த்துட்டு டே மச்சான் செமையாக இருக்குல்ல அந்த ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே பார்க்க சொல்ல நீ வேர் பண்ண சொல்ல சூப்பராக இருக்குடா உனக்கு ஏற்றாப்புல நானும் போட்டிருக்கேங்கிற மாதிரி நம்ம டே ரெட் கலரில் போட்டிருந்தா அவர் கோல்டன் கலரில் போட்டிருக்காரு. 2 பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிவிட்டு 2 பேருமே ஒர்க்கை முடிச்சுட்டு வர லேட் ஆக்குவாங்க. நம்ம ஜாலியாக அவங்க காலேஜ் ஸ்டடி முடிச்சாச்சுல அதுக்காக ட்ரீட் வச்சு என்ஜாய் பண்ணதுக்கு கிளப்புக்கு போகிறாங்க. அவங்க 2 பேரும் இருந்தால் கண்டிப்பாக கிளப்புக்கு நம்மளை போகலாம் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக அப்படியே ஜிமினாவுக்கு பின்னாடி நம்மகிட்ட உட்காந்துட்டு பல்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸ்குள்ளே கரெக்டாக இப்போ நம்ம ஜேகேயோட கார் என்ட்ராகுது. ஜேகேயோட காரை பார்த்தோன்னே வீமின் 2 பேருமே ஷாக் ஆகி டே மச்சான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன் ஏன்டியா
அப்படி தான்டா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே டக்குன்னு பைக்லேருந்து இறங்கி ஹவுஸ்குள்ளே ஓடுறாங்க. என்ன மாதிரி ஓடுனா, இப்போ வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு. ஜிமினா வந்து டேயோட ஒரு ஷர்ட்டு கபோர்ட்லேருந்து வேகமாக எடுத்து அதை மேலே கவர் பண்ணியிருக்காரு. டேயுமே வேற ஒரு ஷர்ட் எடுத்து கவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக ரூமுக்குள்ளே ரொம்ப குட் பாய் மாதிரி உட்காந்துருந்தா அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக சுகாவும் நம்ம ஜெய்க்கு என்ட்ராகிறாங்க. சரிடா, நம்ம வந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சு போச்சுல, இனி ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துக்கலாம், மீதி எல்லாத்தையும் டேடு பார்த்துக்கிறேன்ட்டார்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பேசிட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து போக சொன்னா. சுகா அப்படியே ஜிமினா உள்ள நிற்கிறத பார்த்துட்டு பேபி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சும்மா அட்டையை பார்க்கறதுக்கு வந்தேன். அப்படியா, சரி நான் உன்னை பாட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சுல, வா நம்ம என்னோடய ப்ளேஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட ஹவுஸ் வெளியே இருக்கும்ல அதுக்கு கூப்பிட்றாரு. பல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கூடயே அப்படியே நம்ம ஜிமினா வெளியே போனோம். அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, மாமா நான் ஜிமினா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, நானும் ஜிமினாவும் ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருக்குது. ஜிமின் ஷாப்பிங் போகணுன்னு சொன்னலடா அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிற ஜிமினாவை பற்றி பேசினா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்துட்டு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரோமே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜேகே டேயோட லுக் அவுட்ஃபிட்டை நோட் பண்ணுறாரு. அது கீழே போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் மேலே போட்டிருக்க ஷர்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதை நோட் பண்ணிவிட்டு ஏதோ பேபி வில்லங்கம் பண்ணியிருக்கு போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, ஷாப்பிங் ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. மாமா நான் ஜிமின் கூட போகிறேனே, நீ இப்போ என்ன ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே போகிற டேயோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே நம்ம ஜேகே தூக்கிடுவார். எங்கே அவ்வளோ வேகமாக ஓடுற அப்படிங்கிற மாதிரி ஹிப்பை பிடிச்சி உள்ளே தூக்கி ரூம்குள்ளே விட்டுட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவார். போச்சு, என் மச்சான் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படியே சுகாவை நோட் பண்ணிவிட்டு சரி வா நம்ம ஓ ரூமுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சுகா கூட கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா, ஏன் மாமா வந்த உடனே என்ன எம்எல்ஏ கோவமாகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசினபடியே பேக் சைடு நடந்தா. எங்கே பேபி போகிற, அவுட்ஃபிட் லுக்கே சரியில்லையே, மேலே ஒரு ஷர்ட் போட்டிருக்க, கீழே வேறு ஃபேன் போட்டிருக்க, லுக்குக்கும் ஷர்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லையே, என்னத்த மறைக்கிறீங்க இந்த மாமா கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிகே கிட்ட வந்தா. ஐயோ, என் மாமா வரமாட்டான்னு நினச்சி தான் இந்த ஷர்ட்டை ஆசையாக வாங்கி வேர் பண்ணேன். இப்போ இந்த லுக்கில் பார்த்தோன்னா கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஷர்ட்டு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்ட்டு இதை வேர் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அங்கேருந்து மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி பார்த்தேன். நம்ம ஜேகே டேயோட அந்த ஷர்ட்டை கிரிப்பாக பிடிச்சி ஷர்ட்டை பாடியை விட்டு ரிமூவ் பண்ணிடுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் ஷர்ட் இப்போ நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்குது. ஐயோ, மொத்த பட்டன்ஸும் போச்சு, ஷார்ட்டை பிடிச்சி கிழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்தபடி நம்ம டே நின்னா. இந்த மாதிரி டேயோட அந்த அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு, ஓ பேபி என்ன லுக்குடா, அது சரி உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறேன், ஹிப் இந்த மாதிரி வெளியே காட்டாதுன்ட்டுங்கிற மாதிரி நேராக டேக்கிட்ட வந்த. இங்கே பாரு மாமா, இந்த மாதிரிலாம் பேசாத மாமா, இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே அந்த கிளப்புக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ண வராங்க. ஓ, கிளப்புக்கு அந்த லுக்கில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி பிடிக்கவும். இங்கே பாரு மாமா, எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் தான் எல்லாருமே சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே இந்த ப்ளேஸ்க்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்துருக்காங்க. நாங்களுமே இது எங்களோட காலேஜோட கடைசி டேட்டுங்கிறதுனால என்ஜாய் பண்ண போனோம். என்ன பண்ணுற விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே வந்து டேயோட ஹிப்பை அப்படி சாஃப்டாக ரப் பண்ணபடி ட்ரெஸ் பண்ணபடி எத்தனை டைம் சொல்கிறேன், இது மை பிளேஸ் பேபி, நான் மட்டும் பார்க்க வேண்டிய பிளேஸை இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கிற, ஹிப்பை வெளியே காட்டக்கூடாதுன்னு தானே உன்னை சொன்னேன். உன்னோட ஹிப்பை பார்க்க சொல்ல எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா, நான் ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ வந்து ரெஸ்ட் எடுக்காண்டாமாம்மா என் கூட வந்து ப்ளே பண்ணணுங்கிற மாதிரி நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாரி பேசவும், மாமா அப்படிலாம் இல்லை மாமா, நீ அப்படிலாம் திங்க் பண்ணாத மாமாங்கிற மாரி எவ்வளவோ நம்மகிட்ட பேசினாலும் நம்ம மாதிரி நம்ம ஜேகே பேசிட்டு டேயை அப்படியே ப்ராடஸ்டலி தூக்கினபடி பெட்டில் போட்டுட்டு இப்படி அவரோட ஹிப்பை வெளியிட்டு இதில் அந்த ஹிப்பை நோட் பண்ணபடி
பயங்கரமாக அந்த ஹிப்பில் கீஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணுற பெயினை தாங்கிக்க முடியாமல் நம்மகிட்டே கத்துறாரு. மாமா மாமா தெரியாமல் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டை நான் போட்டுட்டேன் மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன், வேண்டாம் வேண்டாம், ஹிப் ரொம்ப வலிக்குது, ஹிப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஒரு பக்கம் ஹிப்பை தான் அப்படி பைட் பண்ணாருன்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திருப்பி நம்ம ஜேகே நம்ம டேயோட இன்னொரு ஹிப்பையும் பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. மாமா மாமா வலிக்குது மாமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே கட்டுனா நம்ம ஜேகே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இனி இந்த மாதிரி அவுட்ஃபிட் போடுவியாங்கிற மாதிரி கொஞ்சம் பனிஷ் பண்ணபடியே நம்ம டே கிட்ட ப்ளே பண்ணபடி டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் 2 டேஸ்க்கு மேலே அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆனால் நம்ம டே தான் இப்போ காலேஜ் ஸ்டடிலாம் முடிச்சிட்டார்ல, இப்போ ஹவுஸில் தான் இருக்கார். இப்போ அப்படி ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. ஜேகே கம்பெனி ஒர்க்குக்கு போயிருந்தவர் டேட்டை கூட சொல்லாமல் நேராக மாஃபியா ஒர்க்குக்காக அதர் கண்ட்ரிக்கு போயிருப்பார். இந்த மாதிரி போயிருந்தால் டே நம்ம ஜேகே ரொம்ப ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா பக்கத்தில் இருந்து கேர் பண்ணி லவ் பண்ணி பார்த்துட்டு இருந்த நம்ம ஜேகே இப்போ டே ஹவுஸில் ரொம்ப சேஃபாக பாடி கார்ட்ஸோட ப்ரொடெக்டில் இருக்கானுங்கிற அந்த திங்கிங்க்கு ஜேகே மறுபடியும் மாஃபியா ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஜாக்கெட் ஜெனியை வரை இப்போ கில் பண்ணிடுச்சு. அதனால ரொம்ப ஃப்ரீயாகவே அவரோட மாஃபியா ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தா டேக்கு தான் ரொம்ப நம்ம ஜேகே மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி மிஸ் பண்ணால் அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே பாஸ் ஆகுது. இந்த மாதிரி 1 மந்த்துக்கு மேலே பாஸ் ஆனால் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜேகே திரும்பவும் ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் இப்போது ஹவுஸில் ஹாலில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. ஜேகே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ஹக் பண்ண போனால் பேபி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் கொஞ்சம் ஸ்லீப் பண்ண நினைக்கிறேன், மேட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை இக்னோர் பண்ணபடியே நேராக ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி வெளியே வந்தால் நம்ம டே தான் ஃபுட்டை கொண்டு வந்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி வச்சுருந்தா நம்ம ஜேகே அப்படியே எடுத்து ஃபுட்டை சாப்பிட்டா மாமா நான் வேணால் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வேண்டாம் என் செல்ல நாட்டி பேபி, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாண்டா, உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு, மாமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிளேட்டெல்லாம் கழுவிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா டேக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. மாமா என்ன நம்மளை ரொம்ப இக்னோர் பண்ண மாதிரியே தெரியுது. மாமா நான் உன்னை 1 மந்தாக மிஸ் பண்ணிட்டேன், உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா என்னையே இக்னோர் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் எப்படி பெட்டில் படுத்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நானும் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, உன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த கேட்டாட்டே நம்ம ஜேகே க்ளோஸ் அழுத்தி ஹக் பண்ணபடி க்ரிப்பை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜேகே இந்த மாதிரி ஹக் பண்ண மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயுமே நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் டைம் ஓவர் ஆகி நைட்டு நம்மகிட்ட அப்படியே ஐஸ் ரப் பண்ணபடி பெட்டில் எழுந்து உட்காந்தா பக்கத்தில் ஜேகே இல்லாத மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டைட்டை செக் பண்ணி பார்த்தா மாமா மறுபடியும் நம்மளை ஏமாற்றிட்டான் போலுக்கு. என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஸ்லீப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அப்படியே நம்மகிட்ட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வெளியே வந்தால் அந்த பிளேஸ் முழுக்க ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ரெடியாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்ன நடக்குங்கிற மாதிரி நேராக கீழே வந்தால் இந்த மாதிரி கீழே இறங்குற டேயை அப்படியே நம்ம ஜேகே தூக்குறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக கீழே இறங்கி போகிற, முதல்ல ரூமுக்கு போய் என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்குங்கிற மாதிரி டே நேராக மேலே ரூம் கூப்பிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு. மாமா ஹவுஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஒன்றுமே நடக்கலை, போ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயுமே ஜேகே கொடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே வெளியே வராரு. என்னாச்சு மாமா, யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி 1 பை 1 கேட்டுக்கிட்டே வந்தோம். நம்ம ஜேகே எதுவுமே பேசாமல் நேராக டேயை கீழே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக கேக் முன்னாடி கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் அது நம்ம டேக்கு இன்றைக்கி பேட்டே தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டே ஹாலில் இருந்தால் ஹாலில் எந்த ஒர்க்குமே நடக்காதுன்னு தான் சுகாவும் ஜேகேயும் பேசிட்டு வந்துருப்பாங்க. அதனால ரூமுக்கு போகிற மாதிரி போய் நம்ம டேயை ரூம்லேயே வச்சுருந்துருப்பாரு. இந்த மாதிரி டே கேக் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஹை இன்றைக்கி எனக்கு பேட்டே மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு உனக்காகிட்ட எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கேக்கை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேக்கை கட் பண்ணி அப்படியே நம்ம டேக்கு டீரியாக வருது. அப்படியே நம்ம ஜேகே பார்த்து கேக்கை நிட்டுறாரு. ஜேகேமே கேக்கை சாப்பிட்றாரு. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருக்குமே கேக்கை கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தா
நம்ம டேட்டா ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி, மாமா நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க, இந்த மாதிரி ஒரு லவ் காட்டுற பர்சன்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. எதுக்காக என் மேலே உனக்கு இவ்வளோ லவ்? இந்த லவ்வுக்கு என்னை பற்றி முழுக்க முழுக்க திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறியே, எப்போதுமே என்னை பற்றி மட்டும்தான் நீ திங்க் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே க்ரை பண்ணபடி பேசினா, டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு, டே பேபி இன்றைக்கி க்ரை பண்ணலாமா? நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். எல்லா டைமும் பேட்டை அன்னைக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். பட் என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகியிருந்தேன். இந்த டைம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்ட்டி ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஐ லவ் யூ மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயை பார்த்து நம்ம டே சொன்னோம். எப்போதுமே என்னோடய லவ் உனக்கு மட்டும்தான் பேபி, லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். மூவியை ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.